ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வாக்கருளும் வாணி சக்தி நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிற அந்த திருவாக்கியம் யமன்பட அடிபடு திருமெஞ்ஞான குரல், பக்கம் 276, திருவாக்கியம் எண் 66. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உயிர் ஒட்டு, உடல் ஒட்டு, அழுக்கு ஒட்டு என்று ஒட்டு 3 வகை இருக்கிறது. இவ்வுலகம் பூராவையும் ஆட்டி படைக்கிறது அழுக்கு ஒட்டுத்தான். நாரிச்சாக இறைவன் உன்னை படைக்கவில்லை என்ற தேவ சட்டத்தை எடுத்து காட்டி யமநச்சத்தை ஊட்டி நாம் உங்களுக்கு உடல் ஒட்டை உண்டாக்குகிறோம். அதற்கு முன் உன் உடலிடத்தில் நிஜ ஒட்டு உனக்கு இல்லை. ஆனால் உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள்பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு. இதை இவ்வாறு பிரித்து எந்த காலத்திலும் பேச பெறவில்லை. தகப்பனின் கசடாகிய சுக்கிலத்தை கொண்டு உண்டாகி தாயின் கருவறையில் அங்கிருந்த அழுக்கை 9 மாத காலம் உண்டு வளர்ந்து உடல் எடுத்து வந்த ஒட்டுத்தான் உலகம் முழுதும் காணப்பெறுகிற ஒட்டு. அதைத்தான் அழுக்கு ஒட்டு என்றோம் என்று நமது பெருமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார்கள். அப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் ஒட்டு என்பது பற்றி நமக்கு அருளி செய்றாங்க. ஒட்டுக்கள் 3 வகை இருக்குது. உயிர் உடல் ஒட்டு, அழுக்கு ஒட்டு. முதல்ல அழுக்கு ஒட்டு, உடல் ஒட்டு, உயிர் ஒட்டு அப்படின்னு 3 ஒட்டுக்கள் இருக்குது. அந்த ஒட்டுக்களை பத்தி, அந்த ஒட்டுக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருள்கிறார்கள். ஒட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றன் மேல் வைக்கிற ஒரு ஒட்டுதல், ஒரு பாசம், ஒரு நேசம். எதன் மேல நம்ம ஒட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒட்டு அப்படிங்கிறத பெருமானவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நாமெல்லாம் எதன் மேல ஒட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அது நாம அழுக்கு ஒட்டு தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு அந்த அழுக்கு ஒட்டை பத்தி முதல்ல பெருமானவங்க எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி விரிவா அப்புறமா நம்ம பார்ப்போம். முதல்ல என்னென்ன ஒட்டு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். நாமெல்லாம் ஒட்டு வச்சிருக்கிறோமே, அந்த ஒட்டுக்கு பேரு அழுக்கு ஒட்டு. அதுக்கப்புறம் உடல் ஒட்டுன்னு ஒரு ஒட்டு இருக்கு. அந்த ஒட்டு நமக்கு இல்ல. பெருமானவர்கள் நமக்கு அந்த உடல் ஒட்டை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. யமநச்சத்தை ஊட்டி நாம் உங்களுக்கு உடல் ஒட்டை உண்டாக்குகிறோம். இந்த உடல் மேலையும் ஒட்டு வைக்கிற மாதிரி யமநச்சத்தை ஊட்டி பெருமானவர்கள் நமக்கு இந்த உடல் மேலையும் ஒட்டை உண்டாக்கி வைக்கிறார்கள். இப்ப இந்த 2 ஒட்டும், அழுக்கு ஒட்டும் இந்த உடல் ஒட்டும் நாம வைக்கிற ஒட்டு. அதுக்கு அடுத்தபடியாக உயிர் ஒட்டு என்ற ஒரு ஒட்டு பெருமானவங்க அருளி செய்யறாங்களே, அந்த ஒட்டு நமக்கு இல்லை. அது பெருமானவர்கள் எல்லா ஜீவர்களிடத்திலும் வைக்கிற அந்த ஒட்டு. உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க. அது யாராலையும் முடியாதே. அந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாதே. அவங்க ஒருவரால மட்டும்தானே செய்ய முடியும். அத பெருமானவங்க அவங்க இந்த ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள்பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு. எல்லா உயிர்களிடத்திலும் எல்லோருமே இந்த இன்பம் பெறுவது அதுதானே அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் அவங்க வைக்கிறாங்களே ஒரு அன்பு, ஒரு கருணை, ஒரு அருள், அதுக்கு பேருதான் உயிர் ஒட்டு என்று இவ்வாறு பிரித்து எந்த காலத்திலும் பேசப்பெறவில்லை. இந்த மாதிரி எந்த காலத்திலும் யாரும் சொன்னதில்லை இந்த ஒட்டுக்களை 3ஆக பிரித்து. இப்ப இன்னைக்கு நம்ம எப்பயுமே நம்ம பேசுறது தொடர்பாக திருவாக்கியம்
பெருமானவர்களுடைய அந்த ஒலி நாடாவில் அமைந்து விடும். இன்னைக்கும் அது போலதான். இது யாராலையாவது செய்ய முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை செஞ்சிடலாமா? இல்ல எந்த கடையிலயாவது போய் வாங்கிடலாமா? இல்ல மெட்ராஸ்ல போய் வாங்கிடலாமா? அப்படின்லாம் பெருமான் அவங்க கேட்டாங்க. அது அவர்களால மட்டும்தான் முடியும். எந்த நன்றியும் அதற்கு நிகராகாது. உனக்கு காது இருக்கே, அப்ப அவங்களுக்கு வாய் இருக்கணுமே. அப்போ உன்னை போல கருவியுடைய தூலம் எடுத்து அவங்களும் வரணுமே. வந்துதானே இந்த ஜீவகாருண்யத்தை, இந்த கருணையை, இந்த உயிர் ஒட்டை அவங்க செய்ய முடியும். அப்போ உன்னை போல தூல சக்தி தான் உன்னை போல. இன்னொரு சக்தி இருக்கு, அந்த சக்தி உன்கிட்ட இல்ல. அந்த சக்தியையும் கொண்டு ஒருத்தவங்க தூலம் எடுத்து வந்துதான் இந்த ஜீவகாருண்யத்தை செய்கிறார்கள். அற்ப காரியத்துக்கு நாம எவ்வளவுலாம் பாடுபடுறோம். அதனால என்ன பிரயோஜனம்? பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பட்டத்தை கொடுத்தவனே செத்து போயிடுறானே. அவன் செத்து போன பிறகு நீ அந்த பட்டத்தை வச்சு என்ன செய்ய போற? எவன் வரும்போது இந்தப்பா அந்த பட்டம் எல்லாம் நான் வாங்கிட்டேன் விட்டுருப்பான், அந்த பட்டத்தை காட்டினா அவன் விட்டுருவானா? இல்லையே. அந்த யமனை வெல்லக்கூடிய ஒரு நேசர், அந்த கருணாமூர்த்தியோட சம்பந்தம் இருந்தா தான் அவங்க அந்த யமனையும் தர்மராஜாவாக மாற்றும்படி செய்வார்கள். ஒரு ஆசை இருக்கே நமக்கெல்லாம். ஒரு கூரை வீடு இருக்கே, எல்லாரும் நாமெல்லாம் செத்து போகத்தானே போறோம், இருந்த வரைக்கும் நல்லா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முண்டாதாரமாக நினைக்கிறியே நீயே. ஆனா உனக்கு ஒரு உங்களுக்கு இப்ப வயசு என்ன அப்படின்னு பெருமான் அவங்க கேக்குறாங்க. அந்த வயசுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. ஒரு கூரை வீட்டுல இருந்தா அந்த கூரை வீட்டிலேயே இருந்து செத்து போயிடுறதுக்கு உனக்கு எண்ணம் வருதா? இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு கட்டணும்னு ஆசை வருது. அப்புறம் பெரிய வீடு கட்டினா இன்னும் அதை விட பெரிய மாட மாளிகை கட்டணும்னு ஆசை வருது. ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும்னு நினைக்கிறியா? இல்ல 10 லட்சம் வேணும். அப்புறம் 25 கோடி வந்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறியே. சாக போறவனுக்கா இந்த புத்தி வருது? அப்ப நீ சாக போறது இல்லைன்னு தெரியுதா? இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு? எங்கேயாவது கடையில போய் வாங்கினியா? உனக்குள்ள இருந்து வருதே. அப்போ உனக்குள்ள இருந்து அந்த புத்தியை கொடுக்கறது யாரு? நானும் உன்னை போலதானே பிறந்தேன். நான் எத்தனை அடி உயரம்? உன்னை போலதானே நானும் ஒரு மனுஷனா இருக்கேன் அப்படின்னு பெருமான் அவங்க கேட்கும்போது, சும்மா சொல்லுங்க, ஒரு 6 அடி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த வந்தவங்க 6 அடி அப்படின்னு சொல்லும் போது தன் பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க, நான் எத்தனை அடி உயரம்? அண்டாண்டங்களும் கடந்து அதற்கு மேலும் இருக்கிற அந்த உயரத்தை அவங்க பிள்ளைகளால மட்டும்தானே காண முடியும். அப்படி இன்னைக்கு பெருமான் அவர்கள் ஒளிநாடாவில் அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்படி அந்த அண்டாண்டங்களும் கடந்து நிற்கிற அந்த பெருமான் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் உள்ள ஜீவர்களை எல்லாம் ரட்சிக்க கருணை கொண்டு வருகிற அந்த கருணாமூர்த்தி. எல்லா உயிர்களிடத்திலும் வைக்கிறாங்களே ஒரு ஒட்டு, அந்த ஒட்டுக்கு பெயர் தான் உயிர் ஒட்டு. அப்போ இந்த 3 ஒட்டு பத்தி பெருமான் அவர்கள் நமக்கு இந்த திருவாக்கியத்துல நாம வைக்கிறோம். அழுக்கு ஒட்டு, அடுத்து உடல் ஒட்டு அவங்க நமக்கு ஏற்படுத்தி விடுறாங்க, அடுத்து உயிர் ஒட்டு அவர்கள் நம் மீது வைக்கிற ஒட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இத பத்தி இன்னும் கொஞ்சம் சற்று விரிவாக நம்ம எல்லாம் பார்ப்போம். இப்போ அழுக்கு ஒட்டு அப்படிங்கிறத பத்தி பெருமானவர்களே இந்த திருவாக்கியத்துல நாமெல்லாம் எப்படி உண்டானோம்? ஒரு அழுக்குல இருந்துதான் நம்ம உண்டானோம். தந்தையின் கசகாகிய ஒரு சுக்கிரமாகிய ஒரு அழுக்கு, அந்த அழுக்குல இருந்து உண்டாகி தாயின் கருவறையில் இருக்கிற அழுக்கையே 9 மாத காலம் உண்டு வளர்ந்து உடல் எடுத்து வந்தோமே, அது சம்பந்தப்பட்ட ஒட்டு தான் நமக்கு இருக்கு. இந்த அழுக்கினால கிடைக்கிற ஒட்டுக்கள் தான் நமக்கு இருக்கு. அப்போ இந்த அழுக்கினால கிடைக்கிற ஒட்டு, அந்த ஒட்டுக்கள் எல்லாம் இந்த மெய்க்கு பயன்படாத வரை அது யாராக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும், உற்றார் உறவினராக இருந்தாலும், உடன் பிறந்தவராக இருந்தாலும், அது எல்லாமே அழுக்கு ஒட்டுக்கள் தான் என்று பெருமானவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அதுக்கு முன்னால் நமக்கு தெரியாது அந்த அதுதான் நமக்கு தேவையான ஒட்டுக்கள் அப்படின்னு நினைச்சு அதுகளோடதான் நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கோம். இல்ல அதெல்லாம் இந்த ஒட்டுக்கள் மட்டும், இந்த ஒட்டுக்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு அந்த மெய்யான பாதைக்கு போறதுக்கு இடைஞ்சலாத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெருமானவர்கள் சந்திச்சா பிறகுதான் நமக்கு தெரியுது.
இப்ப முதல்ல தெரியாட்டாலும் இந்த தேவ பிறப்பு பிறந்த பின்னால நமக்கு அதெல்லாம் அழுக்கு ஒட்டு அப்படின்னு நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு பெருமானவர்களை சந்திக்க முன்னால அதெல்லாம் அழுக்கு ஒட்டு என்பது நமக்கு தெரியாது. நம்மள இனமே வேறாக பெருமானவர்கள் நம்மளை மாற்றி வச்சிருக்காங்க. சொல்லுவாங்க பெருமானவங்க ஊர்வனம் பறவை இனத்தை என்னவென்று நினைக்கும், அது மாதிரி பறவை இனம் ஊர்வனத்தை என்ன என்று நினைக்கும், வேறு வேறு இனம்னு நினைக்குமே. அது போல நீயும் அவங்களை எல்லாம் வேறு வேறு இனமாக நினைக்கணும். நீ உன்னைய பெரிய தேவ பிறப்புல வேறு இனமாக மாற்றி வச்சுட்டாங்க பெருமானவர்கள், இனமே வேறாக மாறி வச்சுட்டாங்க. அப்போ அதெல்லாம் நாம மறந்து அந்த அழுக்கு ஒட்டுக்கள் ஆகிய பழைய அந்த நரப்பிறப்பு புழுதியிலேயே கிடந்து உழண்டு அண்ணன் கழுதை, மாமன் கழுதை, சித்தப்பன் கழுதை என்றெல்லாம் அந்த பழைய நரப்பிறப்பு புழுதியிலேயே புரண்டு உறவாடுகிறாயே. உன் தோற்றம் தேவனாக மாறியும் பழைய அவலப்பிறப்பின் பிடியை நீ ஏன் விடவில்லை? அந்த அழுக்கு ஒட்டிலே நம்ம இந்த தேவன் என்ற தோற்ற பிறப்புக்கு வந்த பிறகும் அந்த பழைய அழுக்கு ஒட்டிலே நம்ம இருக்கக்கூடாது. அது இந்த மெய்க்கு பயன்பட்டா பரவாயில்ல, மெய்க்கு பயன்படாம இருக்கும்போது நமக்கு அந்த ஒட்டுக்கள் எல்லாம் தேவையில்லை. அதனால உன்னை மெய்யாகவே நான் அமரன் என்ற தோற்றத்தில் ஏற்றி வைத்துள்ளோம். ஆகவே இனியாவது நீ அமரன் என்ற சத்திய உணர்வில் சதா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உன் கதி இறுதியில் என்னவோ. ஒரு பெரிய கை கொள்ளாத முதலை பெருமான் அவங்க நமக்கு தந்திருக்காங்க. அந்த முதலை எப்படி நம்ம போற்றி பாதுகாக்கணும்? அந்த ஒரு விரல் கொண்டு ஒரு விரல் நுனியில் தொட்டு பார்த்து விட்டு போவதாக முடியும். நீ இதோட பெருமை தெரியலைன்னா நீ ஒரு பெரிய முதலை கொடுத்திருக்கும் போது அதை தொட்டு நக்கனா போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி எல்லாம் பேசும்போது நம்ம பார்த்திருக்கோம். அது போல இந்த அழுக்கு ஒட்டுக்களை பத்தி பெருமான் அவங்க நமக்கு இந்த சத்திய இந்த மெய்யின்பால் நாம சேருவதற்கு இடைஞ்சலாக இருக்கிற ஒட்டுக்கள் எல்லாம் அழுக்க ஒட்டுக்களாக அதெல்லாம் நம்ம நீக்கி விட வேண்டும். இப்போ பெருமானவர்கள் நமக்கு மட்டும் நீ அதை நீக்கிரு அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் புத்தி சொல்லல, அவங்க அப்படியே வாழ்ந்து காண்பித்தார்கள். அவங்க பிறந்த அந்த தாய் தந்தையர் மேல அவங்க பற்று வச்சிருந்தாங்களா? இந்த ஊனப்பிறப்பு கொடுத்த தாய் தந்தையர் மேல அவங்க வச்சிருந்த பற்றை விட அவங்க பாட்டை பிரான் அவர்கள் மேல அவங்க எவ்வளவு அளவு கடந்த பற்று வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நாம அவங்க மான்மியத்துல சரிதத்துல முழுவதையும் அவங்க எந்த இடத்துலயும் தணிகைமணி பிரான் அவர்களை பத்தி எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த அடைமொழிகளை எல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல எவ்வளவு பற்று வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க தாய் தந்தையர் அவங்களை எப்படி பெற்று வளர்த்தார்கள்? 7 வருடங்களாக ஆண்மகு பேரின்றி பன்னாலும் பல ஆலயங்கள் தோறும் நடந்து காணிக்கையிட்டு நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை நேர்த்திக்கணம் எல்லாம் செய்து ஈண்டெடுத்த அந்த தந்தையின் இறுதி பயணத்துக்கு கூட பெருமானவர்கள் செல்ல விரும்பவில்லை. பாட்டேர் பிரானவர்கள் வற்புறுத்தி அனுப்பி வைத்த காரணத்தினால அங்க போயிட்டு பாதி தூரத்திலேயே ஒரு நாடகம் மாதிரி நடிச்சுட்டு வந்ததாக நமக்கு அருளி செய்வாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த ஒட்டுக்கள் எல்லாம் அழுக்கு ஒட்டுக்களாகத்தான் தெரிஞ்சிச்சு. இந்த மெய் தான் பெருசா தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அவங்க பாடுபட்டு பெற்றதுனால. நமக்கு இன்னும் அந்த அழுக்கு ஒட்டுக்கள்லாம் ஏன் விடல அப்படின்னா நம்ம பாடுபட்டு பெறல. உடல் பொருள் ஆவி எல்லாம் தத்தம் செய்து அதை பாடுபட்டு பெற்றால்தான் இந்த அருமை தெரியும். நாம பெற முன்னும் பாடுபடல, பெற்ற பிறகும் நம்ம எந்த பாடும் படல. அதனால நமக்கு அந்த அருமை தெரியல. பெருமான் நம்ம எல்லாருமே நரப்பிறப்புலதான் பிறந்தோம். பெருமான் அவங்க சொல்றாங்க, நானும் உன்னை போலதானே பிறந்தேன், நானும் உன்னை போல ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்தேன் அப்படின்னு அருமை செய்தாலும் அவங்க பிறக்கும் போது நம்மள மாதிரி எல்லாம் பிறக்கல. அவங்க பிறந்தது நாம எல்லாரும் பிறக்கும் போது நரனாகத்தான் பிறக்கிறோம். ஆனா அவங்க பிறக்கும் போதே அவங்க மனுவாக பிறந்தார்கள் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதை நம்ம கூர்ந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். பெருமான் அவர்கள் மான்மியத்துல அருளி செய்வாங்க, அவங்க கருவறையிலேயே அந்த பற்றை எல்லாம் விலக்கி விட்டார்கள். நம்மளால இன்னும் அந்த பற்றை நீக்க முடியல. அங்க கருவறையில இருக்கும் போதே தாம் அங்கே பற்றி இருந்த பற்று அனைத்தையும் சிக்கரித்து கொண்டு அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய்
ஏன் இதை குறிப்பிடுறாங்க? அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றார்கள்னா அங்கேயே நரங்கிற நிலையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு மனு என்று அவர்கள் வந்து விட்டார்கள். அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய் நெருக்கமாகிய மும்மல கணவாயின் வழியாக வெளியே தோன்றுவதற்கு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுடைய நாமம் தான் மனு. மற்றவங்க எல்லாம் பிறக்கும் போது தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் முடித்து மனுவாய் மாற்றுவதற்காக அவங்க பிறக்கும் போதே மனுவாக பிறந்தாங்க, நரனாக பிறக்கல. அங்கேயே சுண்ணத்தும் செய்து அங்கே தாம் பற்றி இருந்த பற்று அனைத்தையும் விலக்கி விட்டு அங்கேயே சுத்திகரிக்க பெற்று அவங்க மனுவாக வந்ததுனாலதான் கேடுகூடகத்துல கூட நமக்கு இதை குறிப்பிடுறாங்க. அந்த பிரம்மகூடகர்கள் அவங்ககிட்ட வந்து நீங்க மேற்கு முகமாக நின்று ஒரு பேர் சொல்லுங்கள் அம்மே, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள் அம்மே அப்படின்னு குரமாது கேட்ட உடனே அவங்க வந்து பெயர் ஆ மனு அம்மா என்று அருளி செய்யறாங்களே. ஆ மனு, பிறக்கும் போதே மனுவாக பிறந்தாங்களே அவங்க. அதுதான் அந்த ஆ மனு என்ற நாமம் மறைந்ததை நோக்கும் போது அது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அவங்க பிறக்கும் போதே மனுவாக பிறந்தாங்கிறது தேவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஆமனு என்ற நாமம் மறைந்ததை நோக்கும் போது தேவர் போல் தோன்றுது என் தாயினை என்ற தாத்தா என்று நமக்கு அவங்க பிறக்கும் போதே அந்த சுத்திகரிக்க பெற்றவர்களாய் அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய் மனுவாய் பிறந்தவர்கள். அவங்களுக்கு அந்த அழுக்கு ஒட்டு என்பதே கிடையாது. அப்போ நாம தான் இந்த அழுக்கு ஒட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அழுக்கு ஒட்டெல்லாம் அதை விலக்கி விடுங்க. அது மெய்க்கு பயன்படாத போது அதை நாம உதறி தள்ளுவதற்கு தயாராக இருக்கணும். அப்போ பெருமான் அவர்களுடைய பாட்டை எண்ணி அவங்க அந்த பாடுபட்டு பெற்றதுனால அந்த மெய்யினுடைய பாடு என்னன்னு தெரியுது. நமக்கு அது லேசா தெரியுது. நமக்கு அவங்க கொடுத்திருக்கிற இந்த இது வந்து நாம லேசாவே நினைக்க கூடாது. நாம 2-3 நாளா தொடர்ந்து அதைத்தான் பார்த்துட்டு வரோம். உருகி உருகி கண்ணீர் கதவென்று கொட்ட நாம அதை பத்தி பேசணும்னு நினைக்கணும். பாடெல்லாம் அவர்களது பலனெல்லாம் நமக்கு என்று பெருமான் அவர்கள் அருளி தந்திருக்கிறாங்க. அதனாலதான் வள்ளல் பெருமான் அவர்கள் கூட இந்த ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இந்த அழுக்கு ஒட்டுக்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற அவர்களுடைய உறவு நமக்கு வேண்டாம். ஒருமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமான் அவர்களும் எடுத்து காட்டுறாங்க. இப்போ இந்த அழுக்கு ஒட்டை பத்தி நாம இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உடல் ஒட்டு. உடல் ஒட்டு என்பது இந்த தேகத்தின் மேல் நம்மள ஒட்டு வைக்கிற மாதிரி பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி தர்றாங்க. நமக்கு இந்த தேகத்தின் மேல ஒட்டு இருக்கு. என்ன ஒட்டு இருக்கு அப்படின்னா அந்த தேகத்தோட வெளிப்புறத்து மேலதான் ஒட்டு இருக்கு. அதுக்கு உள்ள போய் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பாக்குற அறிவு நமக்கு இல்லை. இந்த தேகத்தை சொகுசா வச்சுக்கணும், எப்படி சொகுசா சௌகரியமா வச்சுக்கணும் அப்படின்னு அதைத்தான் நாம நினைக்கிறோமே தவிர இந்த தேகத்திற்கு உள்ளே நுழைந்து அங்கே பார்க்கின்ற ஒரு அறிவு நமக்கு இல்லை. அதுதான் பெருமானவர்கள் இந்த தேகம் வந்து எப்படியாப்பட்ட தேகம், இந்த தேகத்துக்குள்ள நீ எப்படி நுழையணும்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்க. கோடாயுத கூர்த்திருவாக்கியம் 204ல யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம், எவராலும் பெற முடியாத அதனை நீ பெற்று வந்துள்ளாய். இந்த தேகம் நம்ம எதுக்காக பெற்று வந்திருக்கோம் அப்படின்னா ஈசனது திருவடி சேருவதற்காக தான் இந்த தேகம். இந்த மனித பிறப்பு மூலம்தான் அடுத்த இறைவன்ட்ட சேர முடியும் எந்த ஆன்மாவும். அப்போ இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறப்பு மூலமாக நம்ம இறைவனுடைய திருவடியை சென்று சேர வேண்டும். அதனால எவராலும் பெற முடியாத இந்த திருமாளிகையை நாம் எல்லாம் பெற்று வந்திருக்கிறோம். ஆனால் அதனுள் நுழைவதற்கு ஒரு வாசற்படி கதவில்லாமல் இருக்கிறாய். இந்த தேகத்துக்குள்ள நுழையணும். நுழைஞ்சி பாக்குறதுக்கு ஒரு வாசப்படி கதவு வேணும். நம்ம அந்த கதவு இல்லாம இந்த தேகத்துக்கு வெளியவே நின்று இந்த தேகத்தை மினுக்காக சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வெளியே நின்று கொண்டிருக்கிறதுனால அடிக்கிற காற்று, வெயில், மழை எல்லாம் உன் தலையில் தான். மேற்கொண்டு உன்னுடைய அந்த வர்ணீகரமான திருமாளிகையில் பிசாசு குடியிருக்கு.
அது வேற. அந்த திருமாளிகைக்குள்ள பிசாச குடி வச்சாச்சு. என்ன பிசாசு அது? இந்த மனமாகிய பிசாசு தான் அதுக்குள்ள குடியிருக்கு. அதுதான் பிசாசாகவும் பேயாகவும் குரங்காகவும் உள்ள குடியிருக்கு. அந்த பிசாசை விரட்டி விட்டு உன் மாளிகைக்குள் நீ போய் வருவதற்கு ஒரு வாசற்படி வைத்து தர வந்த செம்மல்களை எனக்கு எல்லாம் தெரியும் என்று அலட்சியம் பண்ணி விட்டாய், விடுகிறாய். உன் மாளிகைக்குள் ஒரு நாளாவது நீ நுழைந்து பார்த்திருக்கிறாயா? இல்லையே. ஆகவேதான் வேதம் உன்னை குருடன் என்று சொல்லுகிறது. ஒரு பெரிய மாளிகை இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய செல்வங்கள் எல்லாம் நிறைச்சு வச்சிருக்காங்க இந்த தேகத்துக்குள்ள. அதை பார்க்காம இருந்தா நீ என்ன குருடனா? தன் மாளிகைக்கு தலைவாசல் தெரிந்து உள் நுழைந்து அங்குள்ள கோடி கோடி கால வாழ்க்கை செல்வத்தை, அங்க இருக்கிற செல்வம் தான் நீ அடுத்து வாழ போறிய கோடி 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 கால கோடி கால வாழ்வு வாழ போறோமே நம்ம. அந்த வாழ்க்கைக்கான செல்வம் இந்த தேகத்துக்குள்ளதான் இருக்கு. அதை போய் எடுக்கணும். இந்த தேகத்துக்குள்ள போய் ஒரு சொந்த முதல், இன்னைக்கு கூட சொன்னாங்களே, ஒரு வைர வீடு, இது கூரை வீடு. இந்த கூரை வீட்டுக்குள்ள இன்னொரு வைர வீடு இருக்கு. அந்த வைர வீட்டுக்குள்ள அந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பயே உள்ள போய் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போய் குடியேறி தினமும் போயிட்டு வந்து பழகுனாதான் இந்த தூலத்தை விடும்போது நிரந்தரமாக அந்த தூலத்துல குடியேற முடியும். அப்போ அந்த கோடி கோடி கால வாழ்க்கை செல்வத்தை கைபோடாதவர்களை சர்வ படைப்பினமும் வேதங்களும் வேத கர்த்தர்களும் பகைக்கின்றார்கள். ஆனால் அதை கைபோட்டவர்களையோ சர்வகலா இன்பங்களும் எதிர்கொண்டு வந்து நேசிக்கின்றன. அப்போ அந்த தேகத்தை நம்ம கைபோட்டவர்களைத்தான் எல்லா வேதங்களும் நேசிக்கின்றன என்று பெருமான் அவர்கள் இந்த உடலின் மேல நம்ம ஒட்டு வைக்கணும். அதுக்கு நுழையிறதுக்கு ஒரு வாசப்படி கதவு வேணும். அந்த கதவு வச்சு தர வந்த செம்மல்களை நாம தேடி அடையணும். அதை விட்டுட்டு இதுக்குள்ள பிசாசு பேய குடி வைக்க கூடாது. அப்ப இதுக்குள்ள போனாதான் நம்ம ஈசனை தரிசிக்கலாம். இதுக்குள்ளதானே ஈசன் குடியிருக்கிறாங்க, வேற எங்கேயுமே இல்லையே. கல்லுலையும் மண்ணிலையும் செம்புலையுமா இருக்காங்க இறைவன். அவங்க என்னுடைய தேகத்துக்குள்ளதான அந்த கோடி கோடி கால செல்வமாக அந்த ஈசனே குடியிருக்காங்கன்னா அதுக்குள்ள போய் நம்ம பிரயாணம் செஞ்சு அதை பார்க்கணுமே. அந்த காருண்ய நாட்டத்தின் காரணத்தினால இந்த மனிதனுக்குள்ளாகத்தானே இறைவன் இந்த மனிதன் உன்னத லாயக்குடைய மனிதன் அப்படின்னு நினைச்சு அந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தி, அந்த ஏகநாயகன் ஆகிய இறைவனானவன் என்ன செஞ்சாங்க? இந்த மனிதனுடைய தேகத்துக்குள்ள மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தே அரூப வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு கெட்டி மூடி கெட்டித்தாள் வட்டப்பூட்டிட்டு சாவியை தன் தரிசியர்கள் கையில் கொடுத்து, அப்ப அதை பூட்டி வச்சிருக்காங்க. அந்த நம்ம சொந்தமே அந்த வாசல் கதவு தெரியாமத்தானே இந்த தேகத்துக்குள்ள நுழையாம இருக்கும். அந்த ஒரு வாசல் வைத்து அதுக்குரிய சாவி வச்சிருக்கிற தரிசியர்களை தேடி அடைந்து அந்த சாவியை வாங்கி இந்த தேகத்தை திறந்து நாம உள்ள போகணும். அப்போ அந்த அந்த வட்ட பூட்டிட்டு சாவியை தரிசியர்கள் கையில் கொடுத்து அப்பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பருவதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்கு இயலாத சைல நிற சலன திரைகள் இட்டு மூடி. எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு இந்த தேகத்துக்குள்ள, இந்த திருமாளிகைக்குள்ள. இப்படியெல்லாம் ஒரு அற்புதங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்குள்ள இறைவன் உட்கார்ந்துக்கிட்டு 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புகழுவதற்கரிய காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டார். அப்போ இறைவன் குடியேறி கொண்டிருக்கிற ஒரு ஆலயமாக அல்லவா இந்த மனித தூலம் இருக்கிறது. அப்ப இந்த தூலத்தின் மேல நாம ஒட்டு வச்சு இதுக்கு உள்ளாக எப்படி நுழையிறது? அந்த சாவியை தீர்க்கதரிசியர்கள் கையில வாங்கி நாம உள்ள நுழைஞ்சு அதுல இருக்கிற பிசாசெல்லாம் விரட்டி விட்டு நாம அதுக்குள்ள போய் நுழைஞ்சு கோடி கோடி கால செல்வத்தை நாம பெறணுமே. அப்போ அதனாலதான் திருமூலர் பெருமான் அவர்கள் கூட சொல்லுவாங்க, இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இந்த உடம்பு இழுக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். இந்த ஈசன் இந்த உடம்புக்குள்ளதான் குடியிருக்கிறார்கள் என்பதை கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ
இப்படியெல்லாம் பெருமானவர்கள் வந்து இந்த உடம்பு மேல நாம பற்று வைக்கணும், நீ பற்று வை, இந்த உடம்பு மேல பற்று வை, இந்த உடம்புக்குள்ளதான் உனக்கு தேவையான சொற்கள்லாம் இருக்கு அப்படின்னு பெருமானவர்கள் நம்ம ஜீவனுக்கு மட்டும் மருந்து தராம இந்த உடம்புக்கும் நமக்கெல்லாம் மருந்து தந்து அமுது, திருமாளிகை அமுதுன்னு நம்ம சொல்றோமே, ஆலயத்துல எதுவும் அமுது கொடுக்கும் போது திருமாளிகை அமுதுன்னு 3 முறை சொல்றோமே, அந்த திருமாளிகை அமுது என்ன, அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல திருமாளிகையில அண்ணா எல்லாம் இருப்பாங்களே, அங்க வந்து அதுக்கு கொடுக்குற அமுதா, இந்த தேகமாகிய திருமாளிகைக்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே பகிர்ந்து, அந்த திருமாளிகை இந்த தேகமாகிய திருமாளிகைக்கு கொடுக்குற அமுது, அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து திருமாளிகை அமுதுன்னு சொல்றோம். அப்படித்தான் பெருமானவர்கள் ஒரு முறை தூல திருமணியோட இருக்கும்போது ஐங்காய அமுது அப்படின்னு ஒண்ணு தயாரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை பத்தி நமக்கு ஒரு நூல்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு திருவிழா முடிஞ்சதும் பெருமானவர்கள் வந்து எல்லாரும் திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போயிட்டாங்க. வெகு சிலரே அன்னைக்கு தங்கி இருந்தாங்க. அப்போ இரவு 8 மணி அளவில் மைக்கு இல்லாமலேயே பலத்த குரலில் சாலை முழுவதும் கேட்கும்படியான உயர்ந்த குரல் கொண்ட பிறவியர் ஒருவர். முந்தியெல்லாம் மைக் இருக்காது சாலையில. இப்ப கூட நம்ம எல்லாம் மௌனமணி அடிச்சுட்டாங்கோ, எல்லாரும் மௌனமா இருங்கோ, ஒருத்தரோட ஒருத்தர் பேசாதீங்கன்னு சொல்ற மாதிரி அப்பெல்லாம் வந்து மைக் இல்லாமதான் எல்லாரும் பேசுவாங்க. ஆலயத்துல அமுது வழங்குறாங்கோ, எல்லாரும் வந்து வாங்கி கொள்ளுங்கோ அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணா குரல் கொடுக்குறாங்க. அமுது வழங்குறாங்கோ, ஆலயத்துக்கு எல்லாரும் வாருங்கோ என்று 3 முறை அறிவித்தார். சாலைவாசிகளுக்கு முன் அறிவிப்பு ஒன்றும் இல்லாததால், முன் அறிவிப்பு அமுது கொடுக்கறதுனா முதலே சொல்லியிருப்பாங்க, அந்த முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம திடீர்னு இந்த அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் திகைச்சு போய் அங்க போறாங்க. அப்போ ஆலயத்தோட முகப்புலதான் எப்பயும் அமுது கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து முகப்பிலே இல்லை, திருமாளிகையின் உள்ளே பெருமானவர்கள் அமர்ந்து எல்லாருக்கும் அமுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்க போறாங்க. ஏன்னா அது எல்லாரும் எளிமையா அந்த திருமாளிகைக்குள்ள போக மாட்டாங்க அப்ப. ஆனா அன்னைக்கு வந்து கேக்குதாப்பா? போன் கால் வந்துருச்சு, கேக்குதா? அப்போ எல்லாருமே வந்து அன்னைக்கு அந்த திருமாளிகைக்கு போறாங்க. திருமாளிகை வாயிலை அடைகிறார்கள். அப்போ அங்கு நின்று இருந்த ஆரியர் பிறவியர் ஒருவர் சொல்றாங்க, ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தினாலேயே எல்லாருக்கும் அமுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கும் அமுதினை அப்படி கரண்டியிலிருந்து எடுத்து நீட்டுவாங்க, நம்மளையா அதை வலிச்சு எடுத்துக்கிட சொல்லுவாங்க. அமுதினை கரண்டியில் இருந்து சுத்தமாக மீதம் இல்லாமல் வலித்தெடுத்து உடனே அறிந்து விடுதல் வேண்டும் என்று ஒருவர் அறிவுறுத்துகிறார் என்று ஒவ்வொரு அங்கத்தினர் காதிலும் மெதுவாக ஓதி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திருமாளிகைக்குள் நுழைந்ததும் ஆண்டவர்கள் தாம் சயனிக்கும் கட்டிலில் அமர்ந்து அமுது வழங்கும் காட்சி நிகழ்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை மஸ்லின் ஆடை மேனியை அலங்கரிக்க, சிரசில் பர்மியர் பாணியில் கருப்பு சவுக்கத்தை கட்டி பக்கவாட்டில் முடிச்சு இட்டு தங்க அறுபுரி பூநூல் மார்பில் ஊசலாடி பளிச்சிட ஆண்டவர்கள் கம்பீரமாக நிமிர்ந்து அமர்ந்திருந்து அந்த அமர்ந்திருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்ப இத கொடுக்கும் போதே நம்ம எல்லாம் அவங்கள தரிசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கெல்லாம் ஏற்படுது. அப்படி அமர்ந்து அவங்க திருக்கரத்தினாலே ஒரு வெள்ளிக்கரண்டியை பிடித்து அது நிறைய கும்பமாக அமுதனை அள்ளி அள்ளி வழங்க அதனை அப்படியே வலித்தெடுத்து அங்கேயே வாயிலில் இட்டுக்கொண்டு பிள்ளைகள் வெளியேறினார்கள். யாராவது அடியோடு வலித்தெடுக்காமல் மீதம் வைத்தால் ஆண்டவர்கள் தமது சிரசை உயர்த்தி முகத்தை ஊடுருவி பார்ப்பார்கள். என்ன, அது முழுசுமா உனக்கு எடுக்க தெரியலையா, நான் கொடுக்குறேனே, அது முழுசுமா வலிச்சு எடு அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க அவங்க. அது கோப பார்வையா அல்லது பூராவும் வலித்தெடுக்க முடியாதவரை மன்னிக்கும் கடைக்கன் வீச்சா என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை. இவ்வாறே அமுது வழங்கி முடிய 3 மணி நேரம் ஆயிற்று. மறுநாள் காலை ஆலயத்தில் தெய்வமோர்கள் அமர்ந்திருந்த போது நேற்றிரவு வழங்கப்பெற்ற அமுது ஐங்காய அமுது என்றும் அது காயத்தை கெட்டிப்படுத்தி பிணி போக்கும் தேவ மருந்து என்றும் அதனை தனது மேற்பார்வையில் பனிமதி நாச்சியாரும் இளைய நாச்சியாரும் திருமாளிகையில் தயாரித்தார்கள் என்றும் ஆண்டவர்கள் அருள் பாலித்தார்கள். இப்படியெல்லாம் அவங்க நம்ம செவிக்கு அமுது கொடுத்தது மட்டும் இல்லாம திடீர்னு நினைச்ச உடனே நம்ம தேகத்துக்கும் அமுது, திருமாளிகை அமுது என்று சொல்லி
அவங்க அமுது வழங்கி இந்த தேகத்தின் மேலும் நமக்கெல்லாம் ஒட்டு ஏற்படும்படி செய்தார்கள். அதுக்கு முன்னால அந்த தேகத்துக்கு உள்ள நுழைஞ்சி பார்க்கணுங்கிற அறிவு நமக்கு இல்லாம இருந்தது. வெளியே வேணா மினுக்கிக்கிட்டு இருப்போம், உள்ள அதுக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனா பெருமானவர்கள் தான் நமக்கு இந்த தேகத்துக்குள்ள நுழைஞ்சு பாரு, இந்த தேகத்தையும் போற்றி பாதுகாத்து வச்சுக்கோ, அதுக்குண்டான திருமாளிகை அமுதும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அந்த அமுதையும் நமக்கு வழங்கி இந்த உடல் மேலையும் நமக்கு ஒட்டு ஏற்படுத்தி அவங்க இந்த ஜீவப்பிணி தீர்க்கிற பண்டிதராக மட்டும் இல்லாம தூலப்பிணி தீர்க்கிற பண்டிதராகவும் அவங்க விளங்கினார்கள். இப்போ நாம அழுக்கு ஓட்டை பத்தி பார்த்தோம், உடல் ஓட்டை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்து உயிர் ஒட்டு. இந்த உயிர் ஒட்டு நாம யாராலையும் வைக்க முடியாது, அது பெருமானவர்கள் மட்டும்தான் அந்த ஒட்டு அந்த ஜீவ காருண்ய பிரான் அவர்களால மட்டும்தான் அந்த ஒட்டை வைக்க முடியும். அந்த உயிர் ஒட்டு ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள் பால் வைக்கிற ஒட்டே உயிர் ஒட்டு என்று பெருமானவங்க அருள் செய்யறாங்க. அப்போ இந்த ஒட்டுக்கு பேரு தான் ஜீவ காருண்யம். நமது துக்க உடலை மாற்றுவதற்காக அந்த ஈசன் அவர்களும் நம்ம போலவே ஒரு துக்க உடல் ஏற்று நம்ம ஜீவனை பற்றி உள்ள அந்த நோயை தீர்ப்பதற்காக அவங்க ஜீவ காருண்யராக ஒரு ஜீவ பண்டிதராக உடல் எடுத்து நமக்கெல்லாம் அந்த ஜீவ பண்டிதத்தை செய்கின்ற ஒரு உயிர் ஒட்டு கொண்டவர்களாக பெருமானவர்கள் திகழ்வதை நம்ம கோடாயுதக்கூர்ல நம்ம பார்ப்போம். பக்கம் 105, 105, 106 திருவாக்கியமென், கோடாயுதக்கூர் திருவாக்கியமென் 78. பிறவிப்பிணியை நீக்க யாராலும் முடியாது, அதை போக்க மெய் என்ன பெற்ற அழியா அருமருந்தை அளிக்கின்ற ஒரு ஜீவ பண்டிதர் நமக்கு வேண்டும். அப்பேர் கொத்த ஜீவ பண்டிதர்கள் இவ்வுலகிற்கு காலம் தேவ நாட்டில் இருந்து இறங்கி மக்களுக்கிடையே நேரே பேசினார்கள், கூவி அழைத்தார்கள். அப்படியெல்லாம் கூவி அழைத்து அவங்க காருண்யம் கொண்டு அப்படி அழைக்கும் போது இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களை தூஷித்து புறக்கணித்தார்கள். ஆனால் அவர்கள் போனபின் அவர்கள் பாடி வைத்துள்ள பாட்டுக்களை பாடுவது, பூஜிப்பது, கோயில் கட்டி திருவிழா நடத்துவது வழக்கமாகிவிட்டது. இதை பார்க்கும்போது புருஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனை புறக்கணித்து கொண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு அவன் இறந்தபின் அவனை நினைத்து 6 கால பூஜை செய்பவளை போல் இருக்கிறது. இப்போ இந்த ஜீவகாருண்ய பெருமானவர்கள் இந்த ஜீவ பண்டிதம் செய்வதற்காக அவங்க இந்த உலகத்துக்கு வந்துகிட்டேதான் இருக்காங்க. அவங்க எப்படி அந்த வைத்தியத்தை செய்யறாங்க, நமக்கு இந்த ஜீவ பண்டிதத்தை பெருமானவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோமே. நம்ம இந்த தேகத்துக்குள்ள நாம நுழையிறது இல்ல, நுழையிறதோடு மட்டும் இல்ல, அதை பிசாசுக்கு வாடகைக்கு விட்டாச்சு. நம்ம தேகத்தை தெய்வம் குடியிருக்கிற அந்த ஆலயத்தை பிசாசுக்கு வாடகைக்கு விட்டு அதை பிசாசுல குடியிருக்க வச்சிடறோம். அதுதான் இந்த மனமாகிய பிசாசு. இந்த மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். நினைவு பரிசுத்தமானதுதான், ஆனா அதுல அந்த தீங்காகிய சைத்தான் பிசாசு கலக்குது. அதுக்கு பேர் தான் மனம். அந்த தாவுகின்ற செயல் உள்ளது மனம், குரங்கு. அது அதை மாற்றணும். அந்த பிசாசம் புடுங்கி வெளியே எரிஞ்சிட்டு நீ காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அதை காலி பண்ண வைக்கணும். அது யாரால முடியும்னா ஒரு தெய்வ ஆசானால் தான் முடியும். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். அப்போ இந்த மனிதனிடத்தில் இந்த உலக இச்சையால், இந்த உலக இச்சை நிறைந்து இருக்கும் போது அது மரமாகத்தான் இருக்கும், பிசாசாகத்தான் இருக்கும். அதை மாற்றி பெருமானவர்கள் அந்த மனத்தை மெல்ல 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 மெய்யறிவு உதயம் காட்டி அதை அறிவு ரூபத்தில் ஆக்குகிறார்கள். இப்படித்தான் நமக்கு ஜூலப்பிணியும் செய்து இந்த ஜூலப்பிணியையும் நீக்கி ஜீவப்பிணியையும் நீக்குகிற ஜீவ பண்டிதராக பெருமானவர்கள் நமக்கு விளங்குகிறார்கள். அதுக்குத்தான் பெருமானவங்க சொல்லுவாங்களே, ஒரு அருமருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அருமருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பெருமானவர்கள் நமக்கு? அந்த மருந்தை பத்தி நமக்கு கோடாயுதக்கூர் திருவாக்கியத்துல கொடுத்திருப்பாங்க. கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 91ல நாம் கையில் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவமருந்து, யமனணுகா செல்வ மருந்து. கோரம் கொண்ட யமனையும் தர்மராஜாவாக மாற்றிவிட செய்யக்கூடிய ஒரு மருந்து.
ஜீவப்பிணி நீக்கும் தவமருந்து. முன்காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம், ஆனால் மக்கள் சீச்சி கழித்து விட்டார்கள். இப்பொழுது அதையே இக்கலிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவமருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்து ஒன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவிப்பிணி தீரும், நிச்சயம் தீரும். அப்போ இந்த மருந்தை வாங்கி உண்டவர்களுக்கு தான் இந்த பிறவிப்பிணியானது நிச்சயமாக அது உறுதிப்பட நமக்கு எடுத்து அருள்றாங்க. ஏன் அப்படின்னா, அது அவங்க நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மா மேல கருணை கொண்டுதானே அவங்க இந்த ஜீவர்கள் மேல ஒட்டு கொண்டு, அந்த ஜீவ காருண்யம் கொண்டு இந்த உயிர் ஒட்டு அவங்க மட்டும்தானே செய்ய முடியும். அவங்க அதை கடமையாகவே நினைச்சு செய்யறாங்க. நம்மளை காப்பாற்றுறது எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுவது தன்னுடைய கடமையாக நினைச்சு செய்வார்களோ, அது போல அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் காப்பது தனது கடமையாக நினைத்து, ஜீவாத்மா பரமாத்மா என்று பேசுகிறாயே, அது என்னதென்று தெரியுமா? ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நாம். நீ பெண், நாம் ஆண். எமது உரிமை பொருள் நீ. எமது உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது எமது கடமையாகி விடுகிறது என்று நம்மை எல்லாம் ரட்சிப்பதை அவர்கள் கடமையாகவே நினைத்து அந்த கடமையை செய்கின்ற ஜீவ காருண்யமாக அந்த நம் உயிர் மேலெல்லாம் அவங்க ஒட்டு வச்சிருக்காங்களே, அந்த ஒட்டுக்கு பெயர் தான் உயிர் ஒட்டு. அப்போ நாம என்ன இந்த உயிர் ஒட்டை அந்த அவர்கள் உயிர் ஒட்டுக்கு பாத்திரமான ஆளாக நாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த அழுக்கு ஒட்டையெல்லாம் நாம விட்டுறணும். இந்த அழுக்கு ஒட்டையெல்லாம் விட்டுட்டு இந்த உடலுக்குள் பிரயாணம் செய்கின்ற பெருமான் அவர்கள்ட்ட இந்த உடலை திறந்து காட்டுகிற அந்த சாவியை வாங்கி இந்த உடலுக்குள் பயணம் செய்து அங்கே குடியிருக்கிற அந்த பேயை எல்லாம் விரட்டிட்டு அங்க இருக்கிற ஈசனை நாம தரிசிக்க வேண்டும். இந்த உலக மும்மலத்தில் ஒட்டு வச்சுக்கிட்டே இருந்தா அது நடக்காதுன்னு நமக்கு பூங்கிரி கண்ணியில பெருமான் அவங்க எடுத்து காட்டுறாங்க. உலகமும் மலத்தில் நீ ஒட்டு வைத்தேருக்கு மட்டும் பலத்து நிஷ்டை நில்லாமல் பிறந்தோடும் பொங்கிலியே. இந்த உலகம் மும்மலத்திலேயே ஒட்டு நழுவ வச்சுக்கிட்டே இருந்தீன்னா அந்த நிஷ்டை கிடைக்காது. ஒட்டு நழுவ விட்டு உயர் ஞான ஆசையுற்றேல் தட்டி கொடுத்து கதவு தாழ்த்திறப்பான் பொங்கிலியே. அந்த உலக ஒட்டு அழுக்கு ஒட்டையெல்லாம் நழுவ விட்டுட்டு இந்த உயர் ஞானத்துல நீ ஆசை வச்சினா இந்த தேகத்துக்குள்ள நுழைறதுக்கு உண்டான சாவிய பெருமான் அவங்க தருவாங்க. அந்த தாள் திறந்து கொள்ளும் அப்படின்னா எடுத்து வச்சும். ஆனா இப்படி எல்லாம் எல்லாத்தையும் கைவிடுறவங்களுக்கு தான் இந்த மெய் கிடைக்கும். அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை தினையளவும் மகளா திருடருக்கேன் பூங்கிழியே. இதெல்லாம் விடாம இருக்கிறவங்களை எல்லாம் திருடர்கள்ங்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் கைவிட துணியும் அன்பர்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை எதையுமே கைவிட துணியாத திருடர்களாகிய நமக்கும் பெருமானவர்கள் அந்த காருண்யம் கொண்டு அதையும் தர்றாங்க. நீ திருட்டு பயலா இருந்தாலுமே பரவாயில்ல, என் பிள்ளையா ஆயிட்டீன்னா, ஒரு தாய் ஒரு பிள்ளை நொண்டி பிள்ளையா இருந்தாலும் நொண்டின்னு விளக்கிடுவாளா? நொண்டி பிள்ளையா இருந்தாலும் அதை தூக்கி முத்தம் கொடுப்பாளே, அது போல காருண்யம் கொண்டு நம் உயிர் மேல் ஒட்டு கொண்டு மறுத்து விட துணியா மக்களுக்கும் மெஞ்ஞானம் இருக்கு ஒரு விஷலம் இங்குரை போம் பொங்கிலியே என்று எதையும் மறுத்துவிட துணியாத திருடர்களாகிய நமக்கும் இந்த கலிகாலத்தில் வந்து அவதாரம் செய்து அந்த மெய்யை நமக்கு நம் மீது ஜீவ காருண்யம் கொண்டு அந்த மெய்யின்பால் நம்மை எல்லாம் ஏற்றுவதற்காக இந்த துக்க தேகம் ஏற்று நாமெல்லாம் வந்துட்டோமே, இங்க வந்து எல்லாத்தையும் மறைஞ்சு இந்த உலக பராக்கிலே திரிகிறானே, அவனை போய் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஜீவ காருண்யம் கொண்டு தானும் நம்போல் தூல தேகம் எடுத்து வந்து, தேகம்தான் நம்ம போல, அதோட இந்த தூல சக்தியோட அவங்க வச்சிருக்கிற ஒரு இறை சக்தியும் கொண்டு வந்து
இந்த எல்லா ஜீவர்கள் மேலும் அன்பு வைத்து நம்மை எல்லாம் அந்த பரமபதத்தில் ஏற்றுவதற்கான ஜீவகாருண்யம் கொண்டு அவங்க மட்டுமே அந்த உயிர் நேசர். நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் அழுக்கு ஒட்டு, இன்னொரு ஒட்டு உடல் ஒட்டு. பெருமானவர்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு ஒட்டு தான் உயிர் ஒட்டு. அந்த ஒட்டு அவர்கள் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். அப்படி நம்மளை எல்லாம் நரகிற்கு ஆளாக்காமல் ரட்சிப்பதற்காக எதையும் மறுத்து உடுத்துளியாத இந்த திருடர்களுக்கும் ரட்சிப்பு தருவதற்காக அவதாரம் செய்து இன்றும் அந்த ரட்சிப்பை நமக்கெல்லாம் அளந்து கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். ஏன்னா கரியக்குளங்களுக்குள்ள மனுவாக உன்னை படைச்சதுனால அந்த கரியக்குளங்கள தெய்வமா வந்தாதான் உன்னை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த அற்ப காரியத்திற்கே எவ்வளவு பாடுபடுகிறோம். அப்ப அந்த பாட்டுக்கு ஜீவ வாழ்க்கைக்கு பாடுபடணும். நான் பழகி சொல்றேன், படிச்சு சொல்லலைங்கிறாங்க. அப்ப நம்ம எண்ணத்துல என்ன கூரை வீட்டு கட்டினா இன்னும் நல்லா பணம் வந்துச்சுன்னா மாளிகை வீடு கட்டணும், அதுக்கு மேல பணம் வந்தா அதுக்கு மேல கட்டணும். அப்படி என்ன எங்க இருந்து வருது? இந்த தூரத்துல இருந்தா வருது, இல்ல அந்த தூரத்துல இருந்து என்ன இங்க அடிக்குது அப்படிங்கிறாங்க. சாகிறவனுக்கு அந்த புத்தி வரும், நல்லா இருக்கணுங்கிற புத்தி எதுக்கு வரும்? சாகிறவனுக்கு வராது. இப்ப தெய்வம் உன்னை வச்சு படைக்கல, அந்த மாதிரி வச்சு படைக்கல. கோடி காலத்துக்கும் கற்பாந்த கோடி காலத்துக்கும் வாழணுங்கிறத வச்சு படைச்சிருக்காங்க. அப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்தாலும் இதை நிரூபிக்க முடியாது. தெய்வத்தை தவிர மற்ற யாராலும் நிரூபிக்க முடியாது அப்படின்னு அனந்தர்களை பார்த்து தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஒரு 6 அடி முன்னாடி முன்ன பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கிறாங்க. 6 அடியும் சொல்றாங்க. அப்ப என் பிள்ளைகளை கேளுங்கன்றாங்க. அவங்க மேலே உலகம் கீழே உலகம் தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த வாய் திறந்து அந்த ஆழம் காமிச்சதுனால அதை தெரியுதுன்னு உத்தரவும் அனந்தர்கள் மாமா எல்லாம் சொல்றாங்க. தெய்வம் அதை உத்தரவு பண்றாங்க. அக்கானுக்கு எடுத்து கொடுத்தது யமன் பண்டர் அடிபடு திருமஞான பொருள் 66வது வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க. உயிர் ஒட்டு, உடல் ஒட்டு, அழுக்கு ஒட்டு என்று ஒட்டு 3 வகை இருக்கிறது. இவ்வுலகம் பூராவையும் ஆட்டி படைக்கிறது அழுக்கு ஒட்டுத்தான். அதுக்கு இந்த மெய்க்கு யாராரு சேரலையோ அவங்களோட நீங்க யாரும் உறவு கொள்ளக்கூடாதுன்னு தெய்வம் திருவாக்கியத்துல எடுத்துட்டாங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அண்ணங்கிறத மச்சாங்கிறத மாமாங்கிறத இப்ப உறவு ஆகக்கூடாது. பெற்ற தாயா இருந்தாலும் இந்த மெய்க்கு வரலைன்னா நீ அவங்களோட உறவு வச்சுக்க கூடாது. ஆனா அதே திருவாக்கியத்தை தெய்வம் திருப்பியும் உத்தரவு பண்றாங்க. அதே பெற்ற தாய்க்கு உன் தலைவோட்டை கட்டி செருப்பா தச்சு கொடுக்கணும், ஏன்னா தாய் அந்த பாடுபடுறா அதுக்கு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த தாய் பாடுபடுறாங்கிறதுக்கு அந்த ஜீவன் வரலைன்னா நம்ம தெய்வத்தில வேண்டி வேண்டி தெய்வமே அந்த ஜீவனை இப்ப நீங்க உத்தரவு பண்ணிருக்கீங்க, அவங்க எடுத்துக்கங்க, நம்ம வேண்டி எடுத்துக்கலாம். வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செய்யணும். வரலைன்னா அவங்களை வேண்டியாவது தெய்வத்துக்கிட்ட ஒரு தலை சத்தியமா மெய்யான ஒட்டுதல் இருந்திருந்தா முன்னேறி பிறவிக்கும் பின்னேறி பிறவிக்கும் நான் கொடுக்குறேன் கங்கணம் போட்டிருக்கேங்கிறாங்க தெய்வம். அப்ப அந்த ஒரு தலை சேர்ந்த தலை சத்தியமா ஒட்டுதல்ல நடந்தா முன்னேறி பிறவிக்கும் பின்னேறி பிறவிக்கும் கொடுக்குறேங்கிறாங்க. அவங்க வேணுங்கிறத பொறுத்து அவங்களை எசைஞ்சு வரத கொடுத்து தெய்வம் கொடுக்குறாங்க. நாரி சாகிற இறைவன் உன்னை படைக்கவில்லை என்ற தேவ சட்டத்தை எடுத்து காட்டி யமன் அச்சத்தை ஊட்டி நாம் உங்களுக்கு உடல் ஒட்டை உண்டாக்குகிறோம். அதற்கு முன் உன் உடலிடத்தில் நிஜ ஒட்டு உனக்கு இல்லை. ஆனால் உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனின் அறையிற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க நாம் உங்கள் பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு. அப்ப தெய்வம் நம்ம மேல வைக்கிற அன்புதான் அன்பு. அது எப்ப நீ மறுபிறப்பு ஆகி தெய்வத்துக்கிட்ட ஆனாதான் நீ வைக்கிற அன்பு உண்மையா இருக்குன்றாங்க. அப்ப தெய்வம் அந்த வாக்கியங்கள் பூராவும் அவங்க இங்க தேவ ரகசிய செயல வாக்கியமாக இறக்க பெற்றிருக்கிறது. அது உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உணர முடியுதுங்கிற. அப்ப தெய்வம் திருவாக்கு பிறக்கையில விளங்கிக்கிறதா உபதேசம். அப்ப விலங்குனாலே நம்ம மறுபிறப்பு அடைஞ்ச மாதிரிதான் அர்த்தம். அப்ப நீ அடைஞ்சாதான் நீ உண்மையான அன்பு வைக்கணும். அன்பு வைக்கிற மாதிரி நம்ம நடிக்க கூடாது, உண்மையான அன்பு வைக்கணும் அப்படின்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. பாடல் எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் எப்படி பிறந்தாங்க, அவங்க வரையிலே நம்ம தான் நடனா பிறந்தோம், அவங்க வரையிலே மனுவா வந்துட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு தெய்வ தேடு உலகத்துல பாடல் ஆமனு நாமம். அதுக்கு முன்னாடி அம்மே தாங்கள் மேற்கு முகமாக நின்று உங்கள் கையை நேர் செவ்வையாக நீட்டி ஏதாவது பேர் கூடுங்கள்
அம்மா தாங்கள் கூறியபடியே தேவதட்சணை தாம்பாளத்தில் வைத்து தேவ தியானம் செய்து மேற்கு முகமாக நின்று கையை நீட்டினோம். பெயர் ஆ மனு அம்மா. அப்போ தெய்வம் பரட்டிலேயே இங்க மனவா வந்து வந்துட்டாங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. எந்த நாமம் ஆமனு எந்த நாமம் அறைந்தரை நோக்கும் போதே தூளப்பிணியும் போக்குறாங்க, ஜீவப்பிணியும் போக்குறாங்க, மரணப்பிணியும் போக்குறாங்க தெய்வம். அப்ப எல்லாமும் அவர்களா சிவனும் நீ நாதனும் நீ திருமாலும் நீ மகனேங்கிற மாதிரி சர்வமும் தெய்வமா இருந்து நமக்கு தோற்றதும் காமிக்கிறாங்க, ஜீவனுக்கு காமிக்கிறாங்கிறத பிச்சையாண்டவர் திருப்பாவுல கொடுக்குறாங்க. தூள பிரி கோலம் வேறு தோதிர அப்ப இந்த தேகமும் திருமாலிக்கு வர்ணிக்கிறாங்க, அந்த புகழும் வாழ்க்கை ஜீவதேகத்தையும் திருமாலிக்கு. அதுலதான் திரு இருந்து வாழ்றக்கூடிய இது. அந்த திரு விழாம இருக்கிறதா எமட்ட போய் சிக்காம தெய்வத்தை போய் சேர்றதுக்குதான் அந்த திரு விழுகாம இருக்கிறதா அடக்கத்தில் வேலை நம்மளை காப்பாத்துறாங்க. அதுக்கு பல சமயங்கள் அருளிய தனித்திரு பாடல்கள்ல உயிர் உடல் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா கொடுத்துறாங்க. தெய்வம் பேயா கூடாது, செத்தா பேயா போகக்கூடாது, ஈசன் வரணும், வர்றதுக்கு நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி உணவு அருந்தணும், எப்படி செய்வ உணவு அருந்தணும், அதை எப்படி வளர்க்கணும், வளர்த்தா தெய்வத்துல போவ, வளர்க்காட்டி பேயா போவ அப்படிங்கிறத பல சமயங்கள் அருளிய தனித்திரு பாடல்கள்ல கொடுக்குறாங்க தெய்வம். சாவுதல் ஆயதும் பேய் உடம்பாம் எனக்கொள் பாருவங்க நமக்கு தக்க பாலகல் உணவு கொள்ளே மறுமுற உடலம் மாறி மண்ணிடை மடிதல் போலே அறியோனா புகழுடம்பு அரியன புகழம்ப யார் கொடுத்தாங்களோ அவங்க இயங்கும் அந்த புகழுடம்பு. அமுதமாறி புகழுடம் வழிந்து வேயா. அவள் அரியனா புகழம்ப யாரு தந்தாங்களோ அவங்க அழிக்கையில
புரிதலை வாங்கிக்கிட்டோம்னா தெய்வத்திட்ட போகலாம், புரியாம இருந்தோம்னா பேயா போகலாம். அப்ப எத்தனை பேர் தெய்வத்தை புரிஞ்சு வரலையே, வந்தா நம்ம வந்தவங்களா தப்பிச்சுக்கணும், அவங்களோட இறக்கத்தை பெற்று அவங்க அன்பை பெற்று. உடல் வளர்க்கும் உணவறிவ ஊமையா இருக்கவங்க கூட உடலை வளர்த்துருவாங்க. உயிர் வளர்க்கும் உணவறிவ உலகமாகும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க வளர்க்கணும். உடல் வளர்க்க உணவறியும் பறவை காலி. உடல் வளர்க்கறது பறவைக்கும் தெரியும், மற்ற மிருகங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த உடலை நம்மளும் வளர்த்திருந்தா நம்மளும் ஒரு மிருகம், பறவை, காளி அப்படின்னு தெரியும். உயிர் வளர்க்கும் தகை தெரியா தருக்கள் தாமே. உயிர் வளம் தன்மை நோக்காய் உடல் வளம் வந்ததென்று. உயிர் வளம் தன உடல் வளம் அளவு. உயிர் வளம் அறியா சூளை உடல் வளம் கீர்த்தியாட்டி. உயிருடம் அறியா நீண்ட உருதுயர் அழகையாவா. உயிரை நீ அறிகிறீங்களா, நீ அழகையாதான் போகணும். அப்ப அதுக்கும் அதே ஆசீர்வாதம் வேண்டா நமக்கு இருந்தாதான் அதை பெற முடியும் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க இன்னைக்கு அக்கா. அப்புறம் மானியத்திலையும் எடுத்து கொடுத்தாங்க, எப்படி நம்மளை கட்டி அந்த உடலை வச்சு வளர்க்குறாங்கிறதையும் மானியத்துல எடுத்து கொடுத்தாங்க அக்கா. ஆதி உதய பருவத்துல பக்கம் 17. இந்த பிரகாரமான உன்னதலாயக்குடைய மனிதனாகி விட்ட வழியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் கலப்பறுதலாகிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்ட மனிதனாக பிறந்துட்டோம்னா அந்த கடமையை உணர்ந்து தெய்வத்தை போற வேலையை செஞ்சு நம்ம சாந்தி அடையணும். அதுக்குதான் மனிதனா பிறந்தோம். இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல நாட்டும் கருணாமூர்த்தியும். அப்ப தெய்வத்தை அறிஞ்சவங்களுக்கும் தெய்வம் படைச்சு எல்லாத்தையும் 1008 அந்த சராசரங்களையும் படைச்சு கொடுத்துருக்காங்க, அறியாதவங்களுக்கும் படைச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்யம் மூர்த்தியும் அகத்தினிடத்தே அறிந்த அன்பர்களுக்கு தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தியும். அப்ப அகத்தில் அறிஞ்சவங்களுக்கு காருண்யமா இருக்காங்க. ஏகநாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையை மேலால் பிரித்து வைத்திருந்த 6, 5, 1, 1, 1 இருபாக முக்கூறு நிலையங்களை மனிதனின் ஓய்விலா குணலூடிய குணச்சுரை கோயில் என்னும் இதே தடாகத்தினிடத்தே அரும வடிவத்தை படிப்பித்து முதல்ல 60 நம்மளும் இருக்கிறோம். அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தால் வட்ட பூட்டிட்டு சாவியை தன் தெரிசிறில் கையில் கொடுத்து அப்பூட்டில் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்கியலாத சைல நிற சலன திரைகள் இட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16
தெரியல. தெய்வம் அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்மளை உண்டாக்கி அதை திரை திரையா எத்தனை திரை போட்டு அதை மூடி அது சலன திரை கருங்காரம் எல்லாத்தையும் எத்தனை திரைகள் கருப்பு திரை சைலண்ட் திரை திரைகள்லாம் போட்டு மூடி 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 வச்சிருக்காங்க. அப்ப திரைகள்லாம் என்ன அப்படின்னா நமக்கு விளங்காம இருக்கிறது தான் திரைகள். அது விளைஞ்சிட்டான் அந்த திரை திரை கிழிதல்ங்கிறதுக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க. இருந்து வேதம் இருந்தவ மந்திரம் அம்புட்டு தவ மந்திரம் உன் கூட்டினில் நிஜமதாக்கி கோதர கண்டாயனா வீட்டுடை விவரமெல்லாம் விளங்கிடும் மெய்யன்பாலே. அந்த வீடு அந்த வீட்டுடைய விவரம் எப்படி விளங்கும்? தெய்வத்துடைய அன்பால மட்டும்தான் விளங்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பாடுபடணும். பாட்டையில் இல்லாதோர்க்கு பசுந்திரை கிழிந்திடாரே. கருப்பு திரை சைனத்திரை பசுந்திரை. அப்ப அந்த திரைகள் கூட அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. அந்த அடுக்குல போனாதான் நம்மளும் அந்த தெய்வத்திட்ட அந்த அடுக்குல போய் எந்த திரை கிழிஞ்சிருக்கோ அந்த திரைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு விளங்கும். அப்படி கீழேன்னா நமக்கு விளங்காது. அது மாதிரி தெய்வம் நம்மளுக்கு திரைகள் எல்லாம் கிழிச்சு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அவன் 94 வாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க. அக்கா நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, யமனடுகா தெய்வ மருந்து, ஜீவ பிணி நீக்கும் தவ மருந்து. முன்காலத்திலுமே மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீச்சு கழித்து விட்டார்கள். இப்பொழுது அதையே கழிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தெய்வம் ஒரு வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. கருக்கு மழுங்கி போச்சு, அத மறுபடியும் தீட்டி வெளியேற்றி பழப்பொழு கொண்டு வந்தா அது வேறையா? அதே அருவாதான். அதை தீட்டி பழப்பொழ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படி அது மாதிரி வந்தாங்க, எல்லாரும் கொண்டு வந்தாங்க. மக்கள் சீச்சு கழிச்சுட்டாங்க. கடைசி ஆதியை உருவெடுத்து குருவாகவும் பரனாகவே நம்மளுக்கு அறுவடைக்கு பண்ணிருக்காங்க. அது ஒரு வசந்த காலம். அதுல நம்ம சேர்த்திருக்காங்கன்னா நம்மளும் கொடுத்து வச்சவங்க ஆண்டவங்களை அன்பை பெறதுக்கு. அது எப்படி மருந்து? மாதவன் தவ மருந்து, சிவமாதவன், பிரம்மா மாதவன், கைலை மாதவன் மருந்து எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவி பிணை தீரும், நிச்சயம் தீரும். அப்ப வறுமை, அந்த வறுமைங்கிறது காசு பணம் இல்லாத ஏழையா இருந்தா வறுமை, இருந்தா செல்வாக்காருந்த வறுமை, அது கிடையாது. அந்த மரணத்துல போய் நீ சிக்கிக்கிட்டாதான் வறுமை. அந்த மருமையை தீக்கிறதுக்கு தான் தெய்வம் மாதவம் மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த மருந்தை வாங்கி உண்டவங்களுக்கு, அவங்களோட வாக்க வாங்கி 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 உண்டவங்களுக்கு அந்த பிறவி பிணை தீரும், அந்த வறுமை தீருங்கிறதுக்கு தான் அந்த பாடலையும் கொடுத்திருக்காங்க. மருந்தொன்றிருக்கு வாங்க மரண வறுமை தீருமே. வாங்கி உண்டாத்தான் தீரும். போற்றி புகழ்ந்து அவர்கள் இறக்கத்தை பெறுவோம் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். முத்தி பேரு மீண்டும் முழங்கும். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா 66வது வாக்கியம், உயிர் ஒட்டு, உடல் ஒட்டு, அழுக்கு ஒட்டு அப்படின்னு நம்ம எதுல ஒட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. நம்ம வச்சிருந்தெல்லாம் அழுக்கு ஒட்டுலதான் நம்ம இருப்போம். நம்ம தெய்வம் தான் நம்ம தாய் தந்தையோட
தாயோட கருவில இருந்து 9 மாத காலம் அந்த இந்த உடல் ஒட்டு எடுத்து வந்து அந்த ஒட்டுதான் உலகம் முழுவதும் காணப்படும் ஒட்டு. அதுதான் அழுக்கு ஒட்டு. தாய் கசரையை உண்டு அது தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரர்கள் அப்படின்னு அவங்க மேலேயே தான் நம்ம அன்பு வைத்து இருப்போம். அந்த ஒட்டு வந்து அழுக்கு ஒட்டு. அந்த ஒட்டு வந்து நம்ம தெய்வம் வந்து உடல் ஒட்டா மாற்றி அப்புறமா அதுல உயிர் ஒட்டாகவும் நம்மள ஆக்குறாங்க. நம்ம தெய்வம் வந்து நமக்கு வைக்கிற தெய்வம் நம்ம மேல வைக்கிற ஒட்டு வந்து உயிர் ஒட்டு. இது தெய்வம் தான் நம்மளால வைக்க முடியும். எந்த ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளும் மீது தெய்வம் வைக்கிற ஒட்டு உயிர் ஒட்டா இருக்குது. உடல் ஒட்டுன்றது நம்ம வந்து நம்ம இந்த உடல் வைக்கிற ஒட்டு இதுக்கு சௌகரியமா வச்சுக்கணும், இது வந்து அழகா வச்சுக்கணும் அப்படின்ற ஒட்டு இந்த உடல் ஒட்டுலதான் இருக்கும். ஆனா இதுக்குள்ளேயே ஒரு நித்திய உடல் ஒட்டு இருக்கிறது. அதை வந்து நம்ம கைப்பற்றணும். அதுக்கு வந்து ஒரு குரு தெய்வ ஆசான் வேணும். ஏன்னா அவங்கதான் வந்து அந்த நித்திய உடலை காமிக்க முடியும். அவங்க வந்து அந்த நித்திய உடலை வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா அதுலதான் அவங்களும் உடலுக்குள்ளேயே இன்னொரு உடல் அதுதான் வந்து 4 கபாலம் விட்டு 8 தாள் வட்டம் போட்டு சாமியை வந்து தரிசனிக்கையில கொடுத்துட்டாங்க. அந்த தரிசன மூலமாக தான் நம்ம அந்த நித்திய நேசத்தை சொல்ல முடியும். அதுதான் வந்து இந்த உயிர் அதுதான் யாரும் கட்ட முடியாத திரு மாளிகையே ஒரு சேதம். எவராலும் பெற முடியாத அதனை நீ பெற்று வந்துள்ளாய். ஆனால் அதோடு நுழைவதற்கு ஒரு வாசப்படி கதவு இல்லாமல் இருக்கிறாய். வெளியே நின்று கொண்டிருக்கிறாய். அடிக்கிற காற்று வெயில் மழை எல்லாம் ஒரு கதையில் தான். மேற்கொண்டு அந்த வன்மீகமான திரு மாளிகை பிசாசு குடியிருக்கு. அந்த பிசாசை வென்று விட்டு உன் மாளிகைக்குள் நீ போய்வதற்கு வாசப்படி மற்ற சம்பளங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று அலட்சியம் பண்ணி விடுகிறாய். உன் மாளிகைக்குள் ஒரு நாளாவது நுழைந்து பார்த்திருக்கிறாயா? இல்லையே. ஆகவேதான் வேதம் வந்து குருடன் என்று சொல்கிறது. அந்த வாசலுக்குள் தலைவாசல் தெரிந்து உள் நுழைந்து அங்கு கோடிக்கோட வாழ்க்கை செல்வத்தை கைப்போடாதவர்களை சர்வ படிப்பினமும் வேதங்களும் வேத கருத்துகளும் பகிக்கிறார்கள். ஆனால் அது கைப்போற்றவரையும் சர்வாகம இன்பங்களும் எதிர்கொண்டு வந்து நேசிக்கின்றன. அந்த தேகத்தை கைப்போட்டு வந்ததுக்கு சாவி வந்து தரிசனமா கொடுத்துட்டாங்க. அந்த அவங்க வந்து சந்திச்சு அந்த உடலை வந்து நம்ம தேகப்பட பெறணும். அதாவது தெய்வம் வந்து ஆனா தெய்வம் பிறக்கும் போது மதுவாகதான் பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் போது இந்த ஊழப்பட்ட அனைத்தையும் அழைத்து சுத்தமும் செய்து கொண்டு பரிசுத்தமாக பெற்றாங்க. அவர்களுக்கு அந்த அழுக்கு ஊற்றெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க பெற்றும்போது உடல் ஊட்டு உயிர் ஊற்றோடு தான் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க கையில்தான் அந்த சாமி இருந்தது. அதை வந்து நான் பெற்று நம்ம அவங்களே நம்மளுக்கு அந்த குடைந்து பிறந்து வெளியே கொடுப்பையா நாடியற்று இருந்த நம்மளை வந்து அந்த அந்த பிரகாச சரீரத்தை நம்மளுக்கு காமிக்கிறார்கள். அதுதான் உடல் முற்றா இருக்கிறது. அதுக்குதான் தெய்வம் வந்து 5ஆவது தயாரித்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே அதை வந்து வாரி வழங்கி அவங்களுக்கு அந்த உடல் ஊற்றுல இருக்கிற இதுவும் உண்டாக்கி அது பற்றுதல் உண்டாக்கி நித்திய உடல் பற்றுதலும் உண்டாக்கி அவங்களுக்கு அப்புறம் உயிரை ஊற்றி வைக்கிறாங்க. அதை வந்து உயிர் ஊற்றி வந்து நம்ம தெய்வம் வந்து நம்ம மேல இருக்கிற அன்புதான் உயிர் ஓட்டு. அவர்கள் யாராலும் அந்த பூமிப்படியை நீக்க யாராலும் முடியாது. அதை பார்த்து மெய்மொழியை பெற்ற அழியா மருந்து அளிக்கிற ஒரு ஜீவ மருந்த நமக்கு வாய்க்க வேண்டும். அது அவர் கையில தான் அந்த ஜீவ மருந்து இருக்கிறது. அவங்கதான் ஜீவ காரணியர். அந்த மருந்து தான் வந்து நான் ஒரு நாள் ஒரு மருந்து போட்டு வேத மருந்து செல்வ மருந்து யமனுகா செல்வ மருந்து இப்போது அதையும் கணிக்கடையில் கொண்டு வந்துட்டு மாதவ மருந்து சிவமாதவன் பிரம்ம மாதவன் கைலை மாதவன் மருந்து ஒன்று எம்மிடம் இருக்கிறது. அதை வாங்கி ஒன்று வச்சு பிணி தீரும், நிச்சயம் தீரும். அந்த உயிர் ஒன்றே நம்மளுக்கு உண்டா நம்ம பேர் அவங்களுக்கு அந்த உயிரை வந்து அவங்க ஜீவனை காப்பாற்றுறதுக்கு அவங்களே அந்த மருந்து வேத மருந்தாக விழுதத்தையும் ஆன்மீகத்தையும் எல்லாம் இறக்கி அது மருந்தாக சிறுசுதாக உண்டு ஒரு உள்ளத்தில் ஜீரணமாகி ரத்தத்தில் போய் கலந்து அது அறிவு பாவ நினைவை சங்கரித்து பின் நினைவே அறிவாக மாறி நம்ம தேகத்திலே இந்த உடல்
ஒட்டுல இத்தனை மாடுகளை உண்டாக்கி அவங்க அவங்களுடைய ஜீவனை நம்மளுக்கு அங்க பதிப்பிக்கிறார்கள். அதுதான் உயிர் ஒட்டாய் நம்மகிட்ட இருக்கிறது என்ற சபை மூலமா உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முத்தி பெயர் மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். விதியை சங்காரம் செய்து மதிவழியை நம் எல்லோரையும் நடத்தி கொண்டிருக்கும் பிரமபிரகாச சாலையாண்டவர்கள் போற்றி இந்த குழுவை திறம்பு நடத்தி கொண்டிருக்கும் அக்கா அவர்களுக்கும் கற்பகர்வில் கூடி இந்த குழு சீரும் சிறப்புமாக கூடியிருக்கும் எல்லோ ஜீவப்பிரியர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா இன்னைக்கு வாக்கியத்துல 66வது வாக்கியம் இதுல உடல் ஒட்டு, உயிர் ஒட்டு, அழிப்பு ஒட்டு அப்படின்னு 3 இது இருக்குது அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. அழுக்கு ஒட்டு அப்படின்னா நம்ம பிறக்கும் போது நரனாதான் நம்ம பிறக்கிறோம். அதுக்கு நம்ம தெய்வம் ஒண்ணுதான் அவர்கள் மனுவா பிறந்தாங்க. அந்த பிறக்கும் போதே சொன்னத்தை செய்து சுத்திகரப்பட்டு அப்படின்னு அதை எடுத்து கொடுத்தாங்க. அழுக்கு ஒட்டுங்கிறது தகப்பனின் கசடாகிய சுக்கிலத்தை கொண்டு உண்டாக்கி தாயின் கருவறையில் அங்கிருந்து அழுக்க 9 மாசம் காலம் உழந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உடம்பு எடுத்துட்டு வரோம். பிறந்தவொடனே நமக்கு 40 நாள் சுத்திகரிப்பு பண்ணி தான் நம்மள தாயும் குழந்தையும் ஆலயத்துல விடுவாங்க. ஏன்னா அந்த அழுக்கு ஓட்டுல இருக்கிறோம். இந்த உடல் ஒரு தேகாலயம் அப்படின்னே தெரியாம எத்தனையோ அந்த நரனா இருந்த அந்த உடலோட அருமை தெரியாது. அந்த உடல் மேல எப்ப நமக்கு ஒட்டுதல் உண்டாது, தெய்வம் சொன்னதுனாலதான் நமக்கு இந்த உடல் மேல ஒரு ஒட்டுதல் உண்டாது. நாரிசாக இருந்த நம்ம அதுக்காக நம்மளை படைக்கல. இந்த சொர்க்கவரி வாழ்வுக்காக அந்நாட்டிற்கு வித்தெடுக்காக தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்காங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். ஆனா நம்ம தான் அதை பர்மனண்டா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நிறைய கட்டிடம் கட்டி இதெல்லாம் இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், வீடு வாசல் மனைவி மக்கள் இதுதான் உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில நாரி சாகக்கூடாது, அதுக்காக உன்னைய படைக்கல அப்படின்னு தெய்வம் எடுத்துக்காட்டி அந்த யமன் ஒருத்த கிட்ட மாட்டினா என்னென்ன அவஸ்தையெல்லாம் படணும் அப்படிங்கறத எடுத்து காட்டுறான். போய் நரகத்துல போனா ஏதோ சாப்பாடு எல்லாம் கிடைக்காது, நெருப்பு ஒட்டனம் தான் இருக்கும். தண்டனை நரக பிறப்புங்கிறாங்க. அப்ப இந்த இதை தவறுனா அந்த தண்டனை பிறப்புலதான் நம்ம போய் இது பண்ணணும். நமக்காக இறைவன் கோடி கோடி கால செல்வத்தை இந்த உலகத்துல அந்த உலகத்துல ஒரு பேலஸ கட்டி வச்சு நீ வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க இறைவன். அந்த உயிர்கள் அவங்க என்ன ஒட்டுதல் வச்சுக்கிறாங்க, அந்த ஜீவனை நரகிட்டு ஆளாகாமல் அந்த ரசிக்கிற அவங்க நம்ம பேர்ல என்ன ஒரு ஒட்டுதல் ஒட்டிருக்காங்க. சொர்க்கவதி வாழ்வுக்கு ஒரு துணையா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு இது சொல்றாங்க போட, இதுக்கு ஒரு வாக்கியம் 224. இப்ப குடும்பம் நடத்தணும் அப்படின்னா ஒரு மனைவியை தேடணும்னு தோணுது. அப்ப இந்த சொர்க்கவதி வாழ்வுக்கு ஒரு துணையை நீ தேடிக்கணுமே, மெய்யான வாழ்வுக்கு அழியாத வாழ்வுக்கு ஒரு ஜீவ துணையை நீ தேடிக்கணுமே. உன்னுடைய ஜீவனுக்கு தூலத்துக்கு நீ எப்படி தேடிட்டியோ அது மாதிரி உன்னுடைய ஜீவனுக்கு நீ தேடிட்டாதான் அந்த இதுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அவர்கள் யார்? நம்மளுடைய தலை ஓட்டை விதி எழுத்தை இப்படி நரகத்துக்கு போக இருந்த நம்மள சொர்க்கபதிக்கு கூட்டிட்டு போறாங்க. விதி எழுத்தையெல்லாம் மாத்தி மதி எழுத்த ஆக்குறாங்க. நம்மளுடைய நரகத்துக்கு போகணும்னு நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையில பிரிவு பிணிங்கிறது இருக்குது. அந்த பிரிவு பிணியை மாத்தி அதை விதியை மதியாக்கி நம்மளை எல்லாம் அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த இப்ப நம்மளுடைய தகப்பன் நமக்கு அழியக்கூடிய செல்வங்களை தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு அழியாத செல்வத்தை நமக்கு நம்ம கண்கொண்டு பார்க்க முடியாத செல்வம். அவர்கள் கொடுக்கக்கூடிய செல்வம் அந்த தவ செல்வமும் அந்த அருளும் நம்மள அந்த உலகத்துக்கு ஏற்றிட்டு போகுது. ஆனா நம்ம அதை கண்கொண்டு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அதை பங்கிட்டு கொடுத்து நம்மள அந்த அழியா உலகத்துக்கு நம்மளை ஏற்றுறாங்க. அந்த இருளை இப்ப இருள் உலகத்துல இருக்கிறோம். ஆனா இருள் உலகம்னே தெரியாம இந்த உலகத்தை வாழ்க்கையே ஒரு சதம்னு
போறான். நம்மள சனியன் சொல்றாங்க. உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக தீட்டெறிந்து விட்டு கோடி சூரிய பிரகாச பூநூலை பிரம்மமுடைய தரையத்து நாட்களை வந்து அனுகிரகம் பண்ணி நம்மள வந்து அந்த எல்லைக்கு வந்து ஏத்துறாங்க. அவர்கள் வந்து பிரம்மோட்ட கைலை நாடு 5.5 உடையவர் தெய்வம் வந்து ஒரு ராஜநகர எவ்வளவு அவங்க வந்து ஒருத்தர் மேல மக்கள் மேல அவங்க வந்து ஒரு அன்பு வச்சிருந்தா அடிக்கடி மெட்ராஸ்க்கு வந்துருவாங்க. திடீர்னு பார்த்தா ராஜநந்தர் மாமா வீட்டுல வந்து இருப்பாங்க. அப்ப ஒரு தடவை வந்து அவர்கள் வந்து வந்துட்டு போகும்போது செல்வதி அண்ணா வந்து அவங்கள வந்து தெய்வத்தை வந்து கொண்டாந்து விடுறதுக்கு வர்றாங்க கார்ல. அப்ப பாதி வழியில வரும்போது யாரோ அனந்தர்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு அப்ப கொஞ்சம் ஈவினிங் ஆயிருது. அப்ப அவங்க போயிட்டு இருக்கும் போது தெய்வம் வந்து கேக்குறாங்களா அந்த அண்ணா கிட்ட, என்னோட உயரம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. வெறும் எதேச்சியா சரி ஒரு 5.5 அடி சொல்லலாம் அப்படின்னு 5 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க வந்து அந்த இது மரத்தடியில வந்து நிறுத்த சொல்றாங்க. நிறுத்தி இப்ப பாரு என் உயரத்தை அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அவங்க அண்டாண்டங்களும் அப்படியே உயர்ந்துட்டே போறாங்களாம். அப்ப அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது தெய்வமே போதும் 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 அப்படின்னு அவர்கள் வந்து சொல்றாங்களாம். சரிங்க, அவர் வந்து உபதேசம் வாங்காமையே அந்த இதை வந்து பார்த்ததா வந்து சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து அண்டாண்ட கோடி கைலை நாடு இந்த நம்மளே வந்து உயிர்ப்பதற்காக இறைவனே இவ்வளவு காலம் தீர்க்கதரிசிமார்கள் தான் வந்தாங்க. அவர்கள்லாம் வந்து அவர்களோட இறக்கின வேதத்தை படிச்சா கூட நமக்கு எதுவுமே விளங்காது. ஆனா தெய்வம் அவர்கள் இறக்கின வேதத்தை படிக்கும் போது நமக்கு வந்து எந்த அளவு வந்து மக்களை வந்து அந்த வெயில ஏற்றக்கூடிய அந்த வேதமா இருக்குது. அந்த மான்மியம் இதெல்லாமே வந்து அந்த பிரம்மமே இதுவரைக்கும் வந்து தீர்க்கதரிசிகள்லாம் வந்து அவங்க அந்த பிரம்மத்து இதை கேட்டு அவங்க வந்து தமக்கு வந்து சொல்லியிருக்காங்க தீர்க்க தரிசனங்களாம். ஆனா அந்த பிரம்மமே வந்து இப்ப வந்து எதுல பார்த்தாலும் சத்திய பிரம்மகுலம் பிரம்ம வைசாலி ஆண்டவர்கள் அப்படின்னு அந்த பிரம்மமே வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் எடுத்து நம்மளெல்லாம் காத்து நமக்கு வந்து இவ்வளவு ஒரு வசந்த காலம். எதனாலும் அடக்கம்னா இது வரைக்கும் அந்த காலத்துல அடக்கம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. அது அடக்கத்துல இவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது. ஆனா இப்ப அடக்கம்னா இந்த செயல் 10 இது இருக்குது, 10 இதுக்கு மேல கூட இருக்குது அப்படின்னு எத்தனையோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த சிவபரியான அதிசயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு காண்டத்தரிய காட்சி அதையும் அவர்கள் நமக்கு வந்து இது பண்ணி ஒரு வசந்த காலத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மனம் வாக்கு காயத்துக்கு 8வது என்னதான் நம்ம வந்து நினைச்சாலும் நம்ம வந்து சொர்க்கபதியை நம்ம வந்து நினைக்க முடியுமா? பரலோகத்தை வந்து அவங்க காமிச்சாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அந்த மனவாக்கு காயத்துக்கு 8வது அந்த எல்லைக்கு அவர்கள் கூட்டிட்டு போகணும். நம்மளுடைய ஆணவம் கண்ணம் மாயிங்கிற மும்மலத்தை முப்பாளுக்கு அவங்க வந்து கூட்டிட்டு போறத நம்ம அந்த ஜீவபரியான அதிசயத்தை தினம் வந்து கேட்கிறோம். தினம் ஒரு அதிசய காட்சி நடக்குது. யாரும் கட்ட முடியாத அப்பா வந்து ஒரு வாக்கியத்துல கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 204 சொன்னாங்க. இந்த தேக மாளிகை வந்து யாரும் கட்ட முடியாது. நேரத்தை பார்த்தோம் அந்த ஒரு சாயின் கருவறையில வந்து எப்படி அந்த கோடிக்கணக்கான பேர் வந்து சென்று அந்த பரமானு வந்து உள்ள போனவுடனே கோடிக்கணக்கான பேர் வந்து அந்த சாயின் கருவறையில வந்து நம்மளை வந்து உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம். அப்ப அந்த கருவறையில அதுக்குள்ள போகணும்னா நமக்கு அது கதவு கிடையாது. அப்ப வெளியேதான் நின்றுட்டு இருக்கோம். அடிக்கிற காற்று வெயில் எல்லாமே வந்து தலையெல்லாம் ஒழுகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாளிகையில் என்ன குடியிருக்குன்னா பிசாசு தான் குடியிருக்குங்கிறாங்க. அப்ப அந்த பிசாசை விரட்டிட்டு உன் மாளிகைக்குள்ள நீ போய் வருவதற்கு ஒரு வாக்குப்படி வைத்து தரதுக்கு ஒரு செம்மல் வேணும். இப்ப நம்ம தெய்வம் அவர்கள் வந்து அந்த புனிதன்மை திருமண அனந்தர்கள்லாம் கொண்டாடும் போது சொர்க்கவாசல் திறந்து கொடியேறிய திருநாள் திருமாளிகை அப்படின்னு சொல்றாங்க. குருடன் வேற சொல்லிடுறாங்க. உன் மாளிகைக்குள்ள நீ ஒரு நாளாவது நுழைந்து பார்த்துள்ளேன்னா அவனை வந்து குருடன் வேற சொல்றாங்க. அப்படி அந்த மாளிகைக்குள் தலைவாசல் தெரிந்து உள் நுழைந்து அங்குள்ள கோடி கோடிக்கான வாழ்க்கை செல்வம் அங்க
எவ்வளவு கோடி கோடியான வாழ்க்கை செல்வங்கள் இருக்குது. அதை கை போட்டவங்களதான் வந்து உலகத்துல உள்ள எல்லா இன்பங்களும் எதிர்கொண்டு நிற்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்படி கை போடாதவங்கள யாரும் அது பயக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல உள்ள சர்வ படைப்பும் அவங்களை வந்து பயக்கிறாங்களாம். வேதங்களும் வேத கர்த்தர்களும் அவங்களெல்லாம் பயக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளை வந்து சிவமாக்குறாங்க. நமக்கு வந்து இந்த வேதத்தை இறக்கி நம்மளை எல்லாம் வந்து பிரம்மமாக்குறாங்க. அந்த பிரம்மவே வந்து நம்மளை வந்து பிரம்மமா ஆக்குறாங்க. மரணம்ங்கிறதை போக்கக்கூடிய அந்த மெய் மருந்து அழித்து நம்மளை எல்லாம் வந்து அந்த பிறவி பிணியில இருந்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறாங்க. சிவலோக பதவிங்கிறது சாதாரணமா கிடைக்காது. இப்ப வந்து ஒரு அரியக்கரிய இதே வந்து நம்ம வந்து வசந்த காலமானதுனால இப்ப அந்த சிவலோக பதவி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல கிருஷ்ணபிரான் காலத்துல எல்லாம் அவர்கள் எல்லாம் 7-8 பேர் தான் இருந்தாங்க. அவர்களுக்கு சீடர்களா இருந்திருக்க முடியும். அப்ப எத்தனை பேர் பெற்றிருப்பாங்க? படகு வல்லபரான் காலத்துல எல்லாம் கடையை வைத்தோம் கொள்வார் இல்லை கட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி காலத்திலயாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இருந்தலாம். ஆனா வல்லபரான் அவரால் ஒண்ணுமே யாருமே ஒரு சீடரா ஏற்றுக்கொள்ள முடியல. யாருமே வந்து அவங்களுக்கு வந்து வரல. இத்தனைக்கும் தெய்வம் அவர்கள் இருந்த காலத்துக்கு முன்னாடி காலத்துலதான் அவர்களை வந்து அண்ணான்னு சொல்லுவாங்க படலூர் வல்லபிரானவர். அப்ப அந்த சிவலோக பதவி வந்து எவ்வளவு வந்து அந்த பதவியை நமக்கு வந்து சூட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ராஜாங்கத்தையே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது பத்தாது. ஏன்னா நம்ம கிட்ட உள்ளது எல்லாமே பொய் பொருள் தான். அவங்க வந்து மெய்ய கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்ப்பது என்ன? நேற்று சொன்னாங்களே அன்புங்கிறது அக்கா வந்து அந்த வஞ்சகமற்ற யதார்த்த ஓட்டுலதான் அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. அந்த இறைவன் வந்து மனிதர்கள் குடியேறி இருப்பதை வந்து அறிவிக்கிறவங்க அவங்கதான். நமக்குள்ள எப்படி அந்த உடல் ஓட்டு உயிர் ஓட்டெல்லாம் அவங்க உண்டு பண்றாங்க. நமக்குள்ள இறைவன் வந்து குடியேறி இருக்கிறாரு அப்படின்னு மான்மியத்துல இது பண்றாங்க. இறைவன் தான் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனி கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்தில் புதையலாக கிடந்த அரண்மனை கொழிக்கும் திருமறை ஆகிய வேதத்தை தமிழ் இந்தியர்கள் மூலமாக இறக்கி தான் அந்த குடியேறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட யாரும் அதை வந்து இது பண்ணல. எல்லா இது விஞ்ஞான செம்மல்களும் வேதத்துல எழுதி இருக்கிறாங்க. திருமூலர் முதற்கொண்டு அவைகாட்டியார் வந்து எல்லாமே எழுதி இருக்காங்க. நம்ம உடம்புக்குள்ள குடியேறி இருக்கிறாங்க. அப்படி அந்த குடியேறி இருக்கிறவங்கள யாராவது பின்பற்றினாங்கன்னா எதுவும் இல்லை. இறைலோகத்தை திறப்பிக்க வேண்டி திறவோல் கை வைத்திருக்கும் பாரவான்களாகிய மகத்துக்களை தேடி தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் பொருட்டாய் நாட்டு வெளியாக்கி வைத்திருக்கும் திருமறைகளில் இறைவன் சொல்வதானது, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும் வேதத்துல எல்லாமே தான் இறைவன் வந்து விளக்கி இருக்காரு. உனக்குள்ளதான் குடியேறி இருக்கிறேன், வேதத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனா மனிதன் வந்து அதை வந்து அறியல. சிவலோக சங்கத்தவர்கள் 5 அடி உயர மனிதனாதான் பாதித்தானே தவிர அவங்கள வந்து ஒரு அண்டாண்ட கோடி கைலை நாடு இந்த உலகத்தை உய்விக்க நம்மளை உய்விப்பதற்கு வந்திருக்காங்கிற இது வந்து தெரியாம மனிதன் வந்து அவங்களெல்லாம் இது பண்ணிட்டான். அக்கா வந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஐங்காயாமது இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. மெய்யில்லாதவர்களிடம் உறவு வைக்கலாகாது. நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாராலும் நம்மை வந்து மெய்யை விட்டு நம்மளை வந்து இது பண்ணக்கூடிய அவங்களோட நம்ம உறவு பெற்ற தாய் தந்தை ஆனாலும் மெய்யில் இல்லை என்றால் அவர்களின் உறவு கொள்ளாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு இதுல மகமக்கா வந்து ஒரு இதுல சொல்லுவாங்க, நம்மளை வந்து என்ன தெய்வத்திட்ட வேண்டணும் அப்படின்னு அந்த இதுல சொல்லுவாங்க. நம்மளை வந்து மறவாதவர்களின் கூட்டத்தில் கூட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு அது ஒண்ணு சொல்லணுமா. நம்மளை வந்து சொர்க்கலோகத்துக்கு நம்ம ஆக்கி வைக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து அந்த வணக்கத்துல 6 மணி வணக்கத்துல இந்நாட்டிலிங்கே அந்நாட்டினுக்கு விட்டெடுக்க வந்து அறத்தையே போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
அந்த மாலை வணக்கத்தோட பயன் வந்து அண்ணாக்கினுக்கு வித்தெடுக்க வரதான் அந்த கடைசியில அந்த பயன்ல சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மாலை வணக்க இதுல வந்து இது பண்ணியிருக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய முக்கிய ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். மெய்வழி துணை மருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, மாதவன் தவ மருந்து, அருமருந்து, பொல்லா பிணி தீர்க்கும் பெரும் மருந்து, நீக்கதற்குரிய பிறவி இருளை மாய்த்து மறுபிறப்பாளர் ஆக்குகின்ற தேவகுரு, நம்மளுடைய புறத்துறை சிங்காசனத்தில் குடியிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச விழிச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமான் அவர்களை போற்றி அவர்கள் திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில நான் விளங்கி வச்ச பங்கிக்கிறேமா. இன்னைக்கு வந்து அக்கா வந்து நம்ம 3 ஒட்டுகளை பற்றி எடுத்து சொன்னாங்க. நாம வந்து நரனாக தான் பிறந்தோம். நாம மனுவாக பிறந்தது எதற்காக, நம்முடைய கடமை என்ன என்று ஆய்ந்து தேடுகின்றவனே மனுவாகிறான். அது வரைக்கும் அந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்ம நரனாகத்தான் இருப்போம். அப்போ அப்படி நரனாக இருக்கிற நம்ம மனிதனாக்கி தேவனாக்கின்ற அந்த வல்லமை யாருக்கு இருக்குது? நம்மளுடைய குலதெய்வம். அதாவது பிறக்கும் போதே மனுவாக பிறந்த நம்மளுடைய பெருமான் அவங்க மனுவாக பிறந்துதான் தேவனாக ஆகிறோம். அவங்க தேவனாக இருந்து நமக்காக நம்முடைய துக்க உடலை நீக்குவதற்காக தேவனாக இருந்த அந்த தேவனும் மனுவாக தூளம் தாங்கி வந்து நம்மளையெல்லாம் தேவனாக்குகின்ற அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்ற வழித்துறை தெய்வமாக திருவுருவமாக இந்த பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அந்த 3 விதமான ஒட்டுதல்கள் என்ன, நாம எதன் மீது நேசம் வச்சிருக்கிறோம், அந்த நேசம் நாம வச்சிருக்க நேசம் எதை தரும், அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு நமக்கு எவ்வளவோ பெரிய உணர்வு தரும் அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் அழகாக வேதத்திலிருந்து வேத முத்துக்களாக நம்ம தெய்வம் அருளிய அந்த 3 ஒட்டுகளை பத்தி அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்ப 3 வித ஒட்டுகள் என்ன? ஒட்டுதல் அப்படின்னா நேசம், எதன் மீது நேசம் வச்சிருக்கோம் அப்படின்னா 3 விதமான ஒட்டுதல்களை நம்ம தெய்வம் வேதத்துல இருக்கிறாங்க. 3 விதமான ஒட்டுகள் அப்படின்னா அழுக்கு ஒட்டு, உடல் ஒட்டு, உயிர் ஒட்டு. அழுக்கு ஒட்டுனா நாம வந்து நம்ம தாயின் கருவறையிலிருந்து பிறந்தவுடன் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒட்டு வந்து அழுக்கு ஒட்டா இருக்குது. அடுத்து அந்த உடல் ஒட்டு அப்படின்னா யம நட்சத்திரம் நம்ம தெய்வம் நமக்கு ஊட்டி உண்டாக்குகிற நம்ம அந்த உடல் மீது ஒட்டுதலை ஏற்படுத்துகிற ஒட்டுதான் அந்த உடல் ஒட்டு. அதுக்கப்புறம் உயிர் ஒட்டு அப்படின்னா நம்ம ஜீவனை நரனாக ஆளாக்காமல் ரசிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு தன்மை கொண்ட நம்ம தெய்வம் நம்ம மேல வைக்கிற அந்த கருணை உள்ளம், அந்த அன்புக்கு பேர் தான் உயிர் ஒட்டு. அப்போ அவங்க அந்த ஒட்டுக்களை வந்து நம்ம தெய்வம் நம்மளுக்கு அருளி அவங்களுடைய கருணை வல்லபத்தினால நம்மளை எல்லாம் அந்த எமனிடமிருந்து காத்து அந்த பேரின்ப நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய ரசிக்கும் செயலை செய்யக்கூடிய அந்த தேவ ரூபம் தான் நமக்கு கிடைத்த அந்த காலத்தில் கிடைத்த நம்மளுடைய பெருமாள். அவங்களுடைய ஆசையோட முதல்ல வந்து அவங்க ஆசையை தான் நமக்கு வேணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும். அதை எண்ணியே தினமும் நம்ம அவங்களை வணங்க வேண்டும். அப்போ அழுக்கு ஓட்டு அப்படின்னா நம்ம அனைவரும் நலப்பிறப்புலதான் பிறந்தோம். நம்ம தந்தையுடைய கசராகிய அந்த சுக்லத்தை கொண்டு உண்டாகி தாயின் கருவறையில் உள்ள அழுக்கதான் உண்டு பிறந்தோம். அப்போ அந்த ஒட்டுக்கு பேர் தான் அழுக்கு ஒட்டு. அப்போ இந்த ஒட்டிலேயே இருந்து நம்ம இருக்கக்கூடாது. அதாவது புலிவாடைக்கு தான் மாமிச வாடைக்கு தான் புலி வரும், புல்வாடைக்கு புலி வராது. அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப நம்ம நம்மளுடைய பெருமாள் சர்வேஸ்வரனுடைய அவங்களுடைய கையெழுத்தலாகி அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு அவங்களுடைய உத்தரவுப்படி நம்ம நடக்கும் போது அந்த யமன் கை வசப்படாமல் நம்மளுக்கு அந்த ஒரு தேவ பிறப்பை அடையக்கூடிய உன்னதத்தை நம்ம பெருமாள் அருள்றாங்க. அதுதான் மறுபிறப்பு. அதாவது ஆவிடை யோனியில், அதாவது அந்த ஆவிடை யோனியில் பிறக்கின்ற பிறப்பு. நாம அந்த எல்லா மிருகங்களும் பிறக்கக்கூடிய அந்த யோனியில தான் பிறந்தோம். நாம அப்படி அந்த அனுப்பூட்டுதலோட அதே மாதிரி இருக்கிறதுக்காக நம்மளுக்கு தெய்வம் அறிவுங்கிற மாணிக்கத்தை கொடுக்கல. அப்போ அந்த அறிவை கொண்டு நம்ம வந்து நம்ம தெய்வத்தை அணுகி அவங்களுடைய திருவடி பணிந்து அவங்களுடைய ஆவிடை யோனி அந்த தேவ மனிதன் தேவனாகுவதற்காக படைக்கப்பட்ட அந்த தெய்வ யோனியில பிறக்கணும். அதுதான் மறுபிறப்பு. அப்படிப்பட்ட பிறப்புல அந்த தைவத்துள்ள அவங்க நம்மள மறுபிறப்பு பிறக்க வைத்து நம்மளுடைய அந்த உடல் நாட்டத்தை எல்லாம் மாற்றி நம்மளை எல்லாம் சைவ திருமேனியாக ஆக்கி அந்த தேவ பிறப்புல நம்மளை பிறக்க வச்சு இந்த ஈன புலால் உடலெல்லாம் நீக்கி அந்த மரம் பெய்கின்ற அந்த உடலை நமக்கு கொடுக்குறாங்க.
அந்த உன்னத பிறப்பு தான் நமக்கு தெய்வ பிறப்பாக நம்ம தெய்வம் அருள் இருக்கிறாங்க. அதுதான் யமனல்கா வெற்றி மேட்டு அடைய வைக்கக்கூடிய பிறப்பாக இருக்குது. அப்படி அவங்களுடைய கருத்தாவோ வல்லபத்தினால அவங்களுடைய கருணை உள்ளத்தினால நமக்கு அவங்க அருளி அந்த தெய்வ பிறப்பை நம்ம அந்த உன்னத பிறப்பை நினைச்சு பார்த்துக்கிட்டே பார்க்கணும். அந்த நம்ம அமரன் என்ற தோட்டத்துல நம்ம தெய்வம் நம்மளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த உன்னதத்தை நினைக்காம நம்ம அந்த நரஜல பிறப்பையே நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த தெய்வ பிறப்பு அடைந்த நமக்கு வழங்கிய நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய கருணை உள்ளத்தை நினைந்து அவங்க கொடுத்திருக்க இந்த கை முதலை லேசாக தொட்டுவிட்டு பார்த்துவிட்டு போகிறவராக இருக்காம அதை நம்ம கையை ஏந்தி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அமுதை நாம பெற்று அவங்க வழங்குவதை அந்த ஆட்சியை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கை நீட்டி வாங்கி அதை நம்ம நம்மளுடைய இதயாசனத்தை பதித்துக் கொள்ள வேண்டும். அதை ஆணி போல பதித்து வைத்து நம்மளுடைய நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய உடலை ஆணி போல உள்ளத்துல ஆணி போல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளோட உயிரை ஒட்ட வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம அந்த அடுத்த பிறப்பில் இந்த மாதிரி நம்ம அந்த உணர்வு போல அந்த உணர்வை நம்ம அடைய முடியும். அப்போ அடுத்த ஒட்டு உடல் ஒட்டு. உடல் ஒட்டு அப்படிங்கிறது இந்த தூளத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒட்டு. அந்த ஒரு தூளத்தின் மேல நம்ம ஒட்டுதல் வைத்திருக்கோம். எப்பயுமே நம்ம அந்த தூளத்தின் தூள இச்சை அதாவது தூள இச்சை அந்த மாமிச இச்சை மரணம் அப்படிங்கறத தெரியாம நம்ம தூளத்தின் தூள வாழ்க்கையே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தெய்வம் அதன் மீது வைக்கிற அந்த ஒட்டுதலை மாற்றி மாமிச இச்சை மரணம் அப்படிங்கிற அந்த மரண பயத்தை நமக்கு ஊட்டி அந்த தூள தேகத்தை துச்சமாக எண்ணி தீக தேகத்தை திறம்பட செய்தல் அப்படிங்கிற அறிவு பாடங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்தி அந்த அறிவாகார ரூபராகி நம்ம தெய்வம் அந்த அறிவு பாடங்களை எல்லாம் நமக்கு வழங்கி இந்த தூளத்தின் மீது ஒட்டுதல் வைக்கக்கூடாது. இது ஒரு கோழி மீது சவாரி செய்யறது போலாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த உறவுகளை நமக்கு சொல்லி நம்மளுக்கு அந்த பேரின்ப வாழ்வை அடைய வைக்க அந்த இந்த உடல் இல்லை, இந்த உடலுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கிறது. அந்த நித்திய உடல் தான் நமக்கு அந்த நித்திய உடலில் உங்களை ஏற்றுவிப்பதற்காகவே நாம் இருக்கிறோம். நமக்குள்ள இந்த தூளத்துக்குள்ளதான் அந்த நித்திய அறிவு தூளம் இருக்கிறது. அந்த பிரணவ தூளத்தை நுழைவதற்கு அருகதையுடைய மனிதன் தான் என்பதை நமக்கெல்லாம் அறிய வைத்து அந்த தூளத்தில் நுழைவை நம்மளை தினமும் நுழைய பழகி கொடுக்கக்கூடிய அந்த பிரமதிப்பையாகிய செயலை நம்ம தெய்வம் அவங்களுடைய கருணை உள்ளத்தால நமக்கு அருளி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த திருமாளிகை யாரும் கட்ட முடியாத திருமாளிகை தான் இந்த மனித உடல். இதுக்குள்ள நம்மளுக்கு இது போகக்கூடிய அந்த வாசப்படி தெரியாம இருந்தோம். அப்போ நம்மளுக்கு அதை தெரிவிப்பதற்காக நம்மளுடைய குருபிரான் அவங்களே அந்த மனிதனுடைய அந்த மனித ரூபம் எடுத்து அந்த தெய்வ ரூபம் எடுத்து மனிதனுடைய அந்த குணத்தை கோயிலாகி இருதய ஆசனத்தில் தங்கி அந்த மறுவிழா குகனாக அந்த குணத்தை கோயில் தங்கி அவ்வாறு அவர்கள் இதயத்தில் இருப்பதை மனிதனுக்கு தெரிவிக்கக்கூடிய அறிவையும் சக்தியும் மனிதனுக்கு வழங்கி அந்த சீதனத்தை வழங்கி அந்த குணத்தை கோயில்ல அந்த உடலுக்கு உத்தமராக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தரிசிக்கக்கூடிய ஆற்றலையும் நம்ம தெய்வம் அறிவித்து அந்த உடல் ஒட்ட நமக்கு நம்ம அந்த உடல் தான் நமக்கு உன்னதமானது, அந்த தேவ பிறப்பு தான் உன்னதமானது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்லி அப்ப நமக்கு மரணம் ஒன்று வருகிறது. அதை தப்பித்துக் கொள்ள நம்ம தெய்வத்தினுடைய ஒரு தெய்வ திருவுருவின் திருவடியை அடைந்து அவங்களுடைய நேசத்திற்கு நம்ம நேசத்துக்குரிய சத்பாத்திரனாக ஆகும் போதுதான் நமக்கு அந்த சொர்க்க பதவி கிடைக்கும். அந்த யமனிடமிருந்து நாம யமன் அஞ்சு விலகக்கூடிய அந்த வல்லமை கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி அந்த உடல் ஒட்ட நம்ம தெய்வம் நம்மளுக்காக இருக்கிறாங்க. அடுத்து அவனுக்கு அடுத்து உள்ள ஒட்டு ஒரு உயிர் ஒட்டு. அப்போ அந்த உயிர் ஒட்டு அப்படிங்கிறது நம்முடைய ஜீவனை நரகத்திற்கு ஆளாக்காமல் நம்ம தெய்வம் நம்ம மீது வைக்கின்ற ஒட்டுதான் அந்த உயிர் ஒட்டு. அப்ப அந்த உயிர் ஒட்டு நம்ம தெய்வம் நம்ம மேல இறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நாம அவங்க உத்தரப்படி நடக்கணும். அவங்க சொல்லியிருந்த அந்த பாதையில் நேரத்துல அவங்க போட்டு காட்டிருக்கின்ற அந்த பாதையில நடக்கணும். வெறும் விருதாவாக தெரியக்கூடாது. அப்போ நம்ம தெய்வம் நம்மளுக்கு இந்த துக்க உடலை மாற்றுவதற்காகத்தான் நம்ம மனசுல பல விதமான மாசுகள்லாம் அடைஞ்சி பிசாசாக இருக்கிற அந்த மாசுகள் எல்லாம் மாற்றக்கூடிய மருந்தாக ஜீவ மருந்தாக சிவ மருந்தாக மாதவ மருந்தாக அருந்தவ மருந்தாக இந்த தூள பிடியை நீக்கக்கூடிய ஜீவ பண்டிதராக நம்ம தெய்வம் நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் போக்கி நம்ம தினமும் நம்மளோட
நம்மை பார்த்து பேசக்கூடிய இந்த வேதங்களை எல்லாம் அருளி உனக்குள்ளாகவே அந்த அறிவு தோலம் இருக்குதே, அதுல நுழைந்து பழகி கொள்ள வேண்டும். அது வந்து இந்த உடல் இருக்கும் போதே அதுக்குள்ள நுழைந்து பழகி அந்த சொர்க்கதேயத்தில் நுழைந்து பழகக்கூடிய அந்த வல்லமையை பெற வேண்டும். அதுக்குதான் அறிவாகிய மாணிக்கமும் அந்த அறிவை 100 வயதாகிய 100 வயதை நமக்கு இனமாக நம்ம தெய்வம் கொடுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் நம்மளுடைய மனதுக்கு எடுத்து காட்டி அதை வேதங்களாக திருவாக்குகளாக செவி உணவாக நமக்கு தினமும் அருளி அவங்க அந்த ஜீவ பண்டிதராக அந்த தூளக்கிளியில் போகக்கூடிய மருந்தாக அருமருந்தாக மாமருந்தாக இருந்து நம்மளை தினமும் ரச்சித்து அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும். அதுதான் அந்த உயிர் ஒட்டு. அப்போதே அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகலைன்னா நம்ம கட்டாயமாக அந்த சைவ நரகத்திற்கு ஆளாக வேண்டியதுதான் அப்படிங்கிற அந்த மரண சித்தை எல்லாம் உண்டாக்கி அவங்க மீது நேசம் கொள்ளக்கூடிய அந்த நமக்கு வந்து அந்த நேசம் வரக்கூடிய அந்த திருவாக்குகள் எல்லாம் நமக்கு அளித்து அதாவது சர்வ சிரஞ்சீவி பட்டங்களையும் நமக்கு நம் தலையை ஏற்றி வைக்கின்ற அந்த தெய்வ குணம் படைத்த நம்மளுடைய தெய்வம் நமக்கு கிடைச்சாலே போதும், அவங்களுடைய திருவடி கிடைத்தாலே போதும். அது ஒன்றுதான் நமக்கு சொர்க்கம், வேறு எல்லாமே நரகம் தான். அப்போ நம்ம அவங்களுடைய அந்த அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருக்கணும்னா அவங்க சொற்படி அவங்க உத்தரவுப்படி நடக்க வேண்டும். அப்போ அவங்கதான் நம்மளுக்கு அந்த ஐகாயம் அமுதாக நமக்கு கொடுத்து அந்த பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அந்த அமுதை நமக்கு கொடுத்து பிறவி பிணியை மாற்றி நம்மிடம் அந்த உயிர் ஊட்டுதலாகி அந்த அன்பை நம்ம மீது வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த அன்புதான் நமக்கு சைவத்துல சொல்றபடி அன்பே சிவம் அப்படின்றது. நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்பு வந்து பெறுகிறதுக்காக தான் நம்மளுக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம உபதேசம் கொடுக்க நம்ம தெய்வத்தின் மீது அன்பு பெருக அவங்களுடைய இரக்கம் நம்ம மீது பாயுது. அந்த இரக்கம் ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சு விலகுவானே தவிர மற்ற எந்த ஒரு இதுக்கும் விலக மாட்டான். அந்த சக்தி நம்ம அந்த திருவுருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய தெய்வம் அந்த ஏழைக்கு ஏழையாக இருந்து அவங்களுக்கும் அந்த ஞானத்தை வழங்கி நமக்குள்ள இருக்கிற அந்த மாசான அந்த குப்பைகளை எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை போன்ற குப்பைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம பிள்ளைகளாக அவங்க நம் தந்தை நமக்கு நம் இறைவன் நமக்கு தந்தையாக இருந்து சென்றதையெல்லாம் நினைப்போர் திருவன் சொல்லி முன்னால இருந்த அந்த மாசான நம்மளுடைய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்மளையெல்லாம் அந்த பரமபத வாழ்வதற்காக நமக்கு தினமும் அவங்க அருளமுதத்தை அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாமும் நம்மளுடைய தெய்வம் அந்த நம்மளுடைய தெய்வத்தை நினைச்சு அவங்களுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்கு அன்பை பெற்று அந்த யமனதுகா பேரன்ப வாழ்வு கிடைக்கிறதுக்காக அந்த நம்மளுடைய ஜீவன் எப்பயுமே அவங்களுடைய ஜீவன் நாம் எப்பயுமே நம்மளுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவனாகி நம்ம தெய்வத்தை தினமும் தோற்றைத்து அவங்களையே புகழ்ந்து அவங்களுடைய திருவடி வணங்கி நாமும் அந்த அவங்களுடைய அந்த அன்பை பெற முயலணும் அப்படின்றத நான் விளங்கி கொண்டேம்மா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். கர்த்தாதி கர்த்தா மரளி கை தீண்டா மெய்மரத்தை உண்டு பண்ணி உற்பன்னா நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆழ்ந்தவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டது என்னால் முடிந்தவரை எடுத்து சொல்றாங்க. அக்கா வாக்கியத்துல அந்த திருமெய்ஞான எமப்படர் அடிப்படை திருமெய்ஞான குரல் இருந்து அக்கா 66வது வாக்கியம் எடுத்து பகிர்ந்தாங்க. உயிர் ஒட்டு உடல் ஒட்டு அழுக்கு ஒட்டு என்று ஒட்டு 3 வகை இருக்கிறது. இவ்வுலகம் பூராவையும் ஆட்டி படைக்கிறது அழுக்கு ஒட்டு தான். நாரிசாக இறைவன் உன்னை படைக்கவில்லை என்ற வேத சட்டத்தை எடுத்து காட்டி யமன் அச்சத்தை ஊட்டி நாம் உங்களுக்கு உடல் ஒட்டை உண்டாக்குகிறோம். அதற்கு முன் உன் உடலிடத்தில் நிஜ ஒட்டு உனக்கு அதற்கு இல்லை. ஆனால் உயிர் ஒட்டு என்பது உன் ஜீவனை நரகிற்கு ஆளாக்காமல் ரசிக்க நாம் உங்கள் பால் வைக்கும் பொட்டே உயிர் ஒட்டு. இதை இவ்வாறு பிரித்து எந்த காலத்திலும் பேச பெறவில்லை. தகப்பனின் கசடாகிய சுக்கிரத்தை கொண்டு உண்டாக்கி தாயின் கருவறையில் அங்கிருந்து அழுக்கு 9 மாத காலம் உண்டு வளர்ந்த உடல் எடுத்த வந்த ஒட்டுதான் உலகம் முழுதும் காணப்பெறுகிற ஒட்டு. அதைதான் அழுக்கு ஒட்டு என்கிறோம். அப்படி நம்ம எந்த ஒட்டுல இருக்கிறோன்றது அக்கா இன்னைக்கு நம்மளுக்கு தெளிவா சொன்னாங்க. நம்ம இருக்கிறது வந்து எல்லாருடைய இந்த உடல் ஒட்டு என்னன்னா சொந்த புத நேசம் அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அதை விட்டு நம்ம வெளியே வரல. அந்த ஒட்டுக்குள்ளேதான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். அதுதான் வந்து நம்மள வந்து மீஞானத்துக்கு ஏற்ற விடாத தடுக்குது. அப்போ அதெல்லாம் விட்டு நம்மளுடைய பெருமான் என்ன நம்மளுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய பெருமான் வந்து நம்ம மேல
அந்த உயிர் ஒட்டோட தான் இருக்கும். அந்த ஜீவன் மேலதான் சதா அவங்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி, அந்த அந்த முழுமையான ஒட்டுனா நம்மளுடைய தெய்வம் தான் நம்ம மேல அந்த முழுமையான உயிர் ஒட்டோட இருக்கிறோம். நம்ம எல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் இந்த அழுக்கு ஒட்டு, உடல் ஒட்டுல தான் நம்ம இருக்கிறோம். அதை விட்டு நம்ம இந்த மெயின் பால் திரும்பணும். அந்த அழுக்கு ஒட்டெல்லாம் விட்டு நம்ம தெய்வத்தோட அந்த உயிரோட்டோட இருக்கணும். அப்ப நம்முடைய தாயோட நம்ம எப்படி நம்ம தாயோட கருவறையில 10 மாதம் இருந்தோம், அது தந்தையின் சுக்கிலமானது தாயோட கருவறையில போய் கலந்து அந்த கசடு தான் உண்டு வளர்ந்தது இந்த தெய்வம். அது எப்படி இருக்கணும், அது அழுக்கு விட்டு அதான் அது மாற்றணும். அதுதான் நம்மளுடைய தெய்வமார்கள். இன்னைக்கு அந்த அந்த இது இந்த உலகத்தை யாரும் எடுத்து பேசியதே இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ தெய்வமார்கள் எடுத்து பேசதான் நம்மளுக்கு ஒவ்வொரு அந்த தேவ ரகசியங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய நினைவுல அது விடிவாயில இருக்குது. அப்போ தெய்வமார்கள் எப்படி வந்தாங்கன்ற அக்கா இன்னைக்கு சொன்னாங்க. ஒரு அருமையான ஒரு தெரிஞ்சு கொண்ட தெய்வமார்கள் வந்தது மனுவாக அதனுடைய தாயோட கருவறையிலே பற்று அனைத்தும் அதை சிக்கரித்து கொண்டு வந்தார்கள். நம்ம எப்படிதான் நரனாதான் பிறந்தோம், ஆனா தெய்வம் பிறந்ததே மனுவாக தான் பிறந்தாங்க. அப்போ தெய்வங்கள் எப்படி இந்த உடல் பொருள் ஆவி கொடுத்து இந்த மீனானத்தை பெற்றாங்க. ஆனா 7 வருடம் அந்த மகவே இல்லாத ஆண் மகவே இல்லாத ஏக்கம் தாய் தந்தை கூட தெய்வமார்கள் சிந்தையில வைக்கல. தன்னுடைய குரு பெருமானதான் சிந்தையில வச்சு நடந்தாங்க. தன்னுடைய தந்தை இருந்தாலும் அவங்களுடைய பாட்டையர் சொன்ன அந்த உத்தரவு மீறாது அவங்க ஏதோ ஒரு இது பண்ணி அங்க போகக்கூடாது அந்த இதுல இருந்து மறுபடியும் ஏதோ ஒரு இப்படியோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. ஆனா நம்ம அதை அசட்டப் பண்ணி ஏதாதானோ அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கணும். நம்ம அது நம்ம அந்த உடல் பொருள் அந்த ஆவி கொடுத்து நம்ம இந்த மெய்ஞானத்தை பெறல. அதுதான் நம்மளுக்கு அது என்னன்னா தடுக்குது. அப்போ தெய்வமார்கள் உடல் பொருள் ஆவி தன் மூன்றைய கொடுத்து இந்த பெற்ற ஞானம் அவங்களுக்கு தான் அதோட அந்த வழி என்னன்னு தெரியும். ஆனா நம்மளுக்கு அதை எளிமையா கிடைக்கிறதுனால அதோட உன்னதை நம்ம இன்ன வரைக்கும் உணராததா இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அக்கா கூட சொன்னாங்க, தெய்வம் நம்ம இந்த எது பேசினாலும் நம்ம தெய்வமார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கியத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசை எப்படி இருக்குன்னா, ஒரு கூரை வீட்டுல இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு கல்லாலே கட்டணும். அந்த கல்லால கட்டின வீடுனா 100 வருஷம் 200 வருஷம் இருக்கணும். ஆனா மனுஷனுக்கு என்னன்னா 5, 10,000, 10 லட்சம் 20 கோடி இருந்தாலும் பத்த மாட்டேது. அப்ப அந்த ஆசை எங்க இருந்து வருது? அது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசைனா அது எப்பவுமே அந்த ஆசைக்கு ஒரு எல்லவே அது பொய்யா இருக்குது. அது ஆட்டி படிக்கிறதுனா அந்த மனம், அந்த பேய் மனம் தான் நம்மள ஆட்டி படிக்குது. அப்போ பேயோடு ஆடுகின்ற ஒரு பெருமான் நம்மளுக்கு வேணும். அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி இந்த மெய்யின் பால் திருப்ப வேணும். அப்போ அந்த மெய்யின் பால் திருப்பதான் இந்த பேய் மனமானது ஒரு நிலைக்கு வரும். முன்ன எப்படி இருந்தா மனது முன்னும் அறிவு பின்னுமாக இருந்தது. இப்போ மனது பின்னுமா இருக்கு, அறிவு முன்னுமா இருக்குது. அப்போ நம்முடைய ஆசான் சொல்லதான் நம்ம தினத்தோட கேட்டு வளரணும். அப்ப அந்த ஒரு வாக்கியத்துல கூட யாரும் கட்ட முடியாது உன் திருமாளிகை உன் தேகம் எவராலும் பெற முடியாத நீ பெற்று வந்திருக்கிறாய். அப்போ அது உள்ள செல்வதற்கு ஒரு வாசற்படி வைத்து தர வந்த செம்மல்களை எல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்ல தட்டி விடுகிறாய். அப்ப எப்படின்னா நம்ம வெளியில இருக்கிற போது மழை காற்று தூசி எல்லாம் தலைமையிலதான் இருக்கு. அதை வைத்து அந்த வாசல் வைத்து தர வந்த செம்மலை நம்ம எல்லாமே தெரியான்றது அவங்களை அல்ல தட்டுறோம். அப்போ அந்த வேத கர்த்தர் கூட நம்மளை பகிக்கிறாங்க. ஆனா அது கை போட்டவங்க எல்லாரும் அந்த 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 இன்ப நிலைக்கு நம்மள அந்த வரவேற்கிறாங்க. அப்போ நம்ம எதற்காக தெய்வமார்களுடைய அந்த அந்த உயிர் ஒட்டை நம்ம பற்றி கொள்ளணும். அதுக்கு என்ன முன் வந்த காலத்துல இது இல்லை. இப்போ திருப்பார்கடல காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக உருட்டி உங்கள் வாயில் போடுது, அதை வாங்கி விழுங்கி கொள்வதா உங்களுடைய வேலையா இருக்கு. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த திருப்பார்கடலை எப்போ முன்ன இதெல்லாம் அந்த உடல் பொருள் ஆவி கொடுத்து பெற்றது இப்போ நம்மளுக்கு எளிமையா தெய்வமார்கள் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அந்த திருப்பார்கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக அதை உருட்டி உங்கள் வாயில் போடுது, அதை வாங்கி விழுங்கி கொள்வதா உங்களுடைய வேலை இருக்கு. நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலம் மிக எளிமையான ஒரு வசந்த காலமா இருக்குது. அந்த வசந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வதெல்லாம் கொள்ளுங்கோ. உங்களை இதுல என்னன்னா தெய்வமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல தலை கொடுத்தா போதும் உங்களை அந்த மெயில நான் ஏத்திடுவேன், அதுக்குதான் நீங்க தலை கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஏத்திடுவேன்றாங்க. அப்போ நம்ம இதுக்கு தேவையானது நம்மளுடைய நேரம். தெய்வத்துக்காக நம்மளுடைய நேரத்தை கொடுத்தா நம்மளுடைய அந்த அந்த மெய்க்கு உண்டான என்னென்ன செயல் நடக்கணுமோ அதெல்லாம் நம்மளுடைய தெய்வமார்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஏத்திடுவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முன் வந்த ஒரு அந்த காலத்துல அந்த மருந்து கொண்டு வந்தாங்க, எல்லாம் சீச்சி கழிச்சுட்டாங்க. ஆனா இப்ப சிவமாதம் பிரம்ம மாதம் கைல மாதம் அந்த ஒரு மருந்து தெய்வமார்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை வாங்கி உண்டா பிறவி பிணி தீரும்
நிச்சயம் தீரும் என்று தெய்வமார்கள் திருவாய் மலர்ந்து அறிவுள்ளார்கள். அப்போ அந்த மருந்தை நம்ம உட்கொள்ளதான் வலி அலி கரு வலி வரு பிறவி மாசு அது ஒளியும் அது சங்காரமாகவும் அந்த நித்தியத்துக்கு போகக்கூடிய வழியா இருக்கு. அந்த நரகத்திலிருந்து அந்த மீளா நரகத்திலிருந்து நம் தெய்வமார்கள் நித்திய சொர்க்கபதி வாழ்க்கை தரகிறதுக்கு தான் நம்ம தெய்வமார்கள் வந்திருக்காங்க. அந்த யமனனுதான் பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடைசியிலே கசப்பு தீட்டு பிணநாற்று ஜலம் இல்லாத அந்த நித்திய அந்த சொர்க்கலோக அந்த வைரமணி தேகத்தை நம்ம பெறணும்ன்றதுதான் தெய்வத்தோட ஆசையா இருக்குது. அதை நம்ம கைப்பற்றி கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய ஒரு முழு கடமையா இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டதா. நமஸ்காரம். நன்றி. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். திருமெய்ஞான குரல் திருவாக்கியம் எண் 66. உயிரொட்டு, உடலொட்டு, அழுக்கு ஒட்டு என்று ஒட்டு 3 வகை இருக்கிறது. இவ்வுலகம் பூராவையும் ஆட்டி படைக்கிறது அழுக்கு ஒட்டுதான். நாரிசாக இறைவன் உன்னை படைக்கவில்லை என்ற தேவ சட்டத்தை எடுத்து காட்டி யமநட்சத்தை ஊட்டி நாம் உங்களுக்கு உடல் ஒட்டை உண்டாக்குகிறோம். அதற்கு முன் உன் உடலிடத்தில் நிஜ ஒட்டு உனக்கு இல்லை. ஆனால் உயிரொட்டு என்பது உன் ஜீவனை நரகத்திற்கு ஆளாகாமல் ரட்சிக்க நாம் உங்கள் பால் வைக்கும் ஒட்டே உயிர் ஒட்டு. அதை இவ்வாறு பிரித்து எந்த காலத்திலும் பேசப் பெறவில்லை. தகப்பனின் தகடாகிய சுக்கிலத்தை கொண்டு உண்டாக்கி தாயின் கருவறையில் அங்கிருந்த அழுக்கை 9 மாத காலம் உண்டு வளர்ந்து உடலெடுத்து வந்த ஒட்டுதான் உலகம் முழுவதும் காணப்பெறுகிற ஒட்டு. அதைதான் அழுக்கு ஒட்டு என்கிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.